श्रीमद्वरवरमुनये नमः। மழை கண்டு வரை முனேந்தும் மைந்தனே மதுரவாரே, 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 உழை கண்டு போல நோக்கம் உடையவர் வளையுட்பட்டு, உழை கண்டு போல நோக்கம் உடையவர் வளையுட்பட்டு, உழைக்கின்றேற்கு என்னை நோக்காதொழிவதே உன்னை அன்றே. உழைக்கின்றேற்கு என்னை நோக்காதொழிவதே உன்னை அன்றே, அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமானகருளானே, உழைக்கின்றேற்கு என்னை நோக்காதொழிவதே உன்னை அன்றே, அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமானகருளானே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத்வரவரமுனியே நமः. அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவருடைய 1004வது திருநட்சத்திரத்தை உத்தேசித்தும் நம் அன்பரும் ஆப்தருமாயிருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியரான பெங்களூர் ராமானுஜம் சுவாமியினுடைய சதாபிஷேக வைபவத்தை உத்தேசித்தும் 15 நாட்கள் சதர்த்த சங்கிரகம் என்னும்படியான உபன்யாசம் நடந்து கொண்டு வருகிறது. அது அனைவரும் அறிந்ததே. அதில் இன்றைய தினம் 3வது நாள் உபன்யாசமாக அமைந்திருக்கிறது. இந்த உபன்யாச தொடருக்கே பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருப்பவர் நம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி. இன்றைய தினம் சம்சார பீதி என்கிற தலைப்பிலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியரான ஆழ்வார் திருநகரி இளையவல்லி பூவராச்சாரிய சுவாமியினுடைய திருக்குமாரர் இளையவல்லி ஸ்ரீராம் சுவாமி இந்த தலைப்பிலே உபன்யசிக்க இருக்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் பிள்ளலோகாச்சாரியர் காட்டக்கூடிய திருவாக்கு சம்சாரிகளைக் கண்டால் சத்ருக்களைக் கண்டார் போலேயும் என்கிறார். நம்மை கத்தி எடுத்து கொண்டு எதிரிலே கொல்ல வருகிற சத்ருவனிடத்திலே எவ்வளவு பயப்படுகிறோமோ அவ்வளவு பயம் சாம்சாரிக விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களைக் கண்டால் நமக்கு இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். அப்போ சாம்சாரிக விஷயங்களில் ஈடுபட்டவர்களை பார்த்தாலே இத்தனை பயம் என்னால் சம்சாரத்தை கண்டு நம்முடைய பெரியவர்கள் எத்தனை நடுங்கியிருப்பார்கள், பரமைகாந்திகள் எவ்வளவு நடுங்கியிருப்பார்கள். ஆகவே ஏன் நடுங்க வேண்டும் இத்தியாதியான விஷயங்கள் எல்லாம் கேள்வி வருகிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையிருக்கும் விதமாக இன்றைய தினம் உபன்யாசத்திலே ஆழ்வார் திருநகரி ஸ்ரீராம் சுவாமி தாம் அனுகிரகிக்க இருக்கிறார். தலைப்போ சம்சார பீதி, சாம்சாரிகமான விஷயங்களிலே இருக்கக்கூடிய பயத்தை குறித்த உபன்யாசமாக இது அமையும். கோட்டியாரெல்லோரும் திருச்செவி சாத்தியர்களோருமாய் பிரார்த்திக்கிறேன்.
नमज्जनस्य चित्तभित्ति भक्ति चित्रतूरिका भवाहि वीर्य भंजने नरेन्द्र मंत्र यंत्रणा प्रपन्न लोक कैरव प्रसन्न चारु चंद्रिका शटारी अस्तमुद्रिका हठाद्दु नोतु मे तमः कलयामि कलिध्वंसं कलिं लोक दिवाकरम् अस्य गोपी प्रकाशाभिः आविद्यं नियतं तमः वाडि बरगालन वाडि कडिकण्णि वाडि कुरयलूरु वाळ्वेन्दन् वाडियरो मायोनै वाळ्वडियाल् मन्दिरं कोळ् मंगयर्गोन् तूयोन् सुडर्मानवेल् नम प्रणवशोभितं नवकषाय कण्ठाम्बरं त्रिदण्ड परिमण्डितं त्रिविध तत्त्वनिर्वाहकम् दयांजित दृगञ्जलं दलितवादि वाग्वैभवं समाधि गुणसागरं शरणमेमि रामानुजम् एतानि तानि भुवनत्रय पावनानि संसार रोग शकलीकरण औषधानि जिह्वातले मम लिखानि यथा शिलायां रामानुजेति चतुराण्यमृताक्षराणि पट्वमेनट्टिगळ पैंकडलुम तन् पल्लवमे विरलुम पावनमाहिय पैंतुवराडै पदिंद मरुंगळगुम मुपुरि नूलोडु मुन्कैलेंदिय मुक्कोल तन्नळगुम मुन्नवर तंदिडु मोडिगळ निरैंदिडु मुरुवल निलावडगुम கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணலகும் காரிசுதன் கடல் சூடிய முடியும் கன நற்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவடகின் இதயத்துளதால் இல்லையனக்கெதிர் இல்லையனக்கெதிர் இல்லையனக்கெதிரே श्रीमद्रंगं जयतु परमं धाम तेजो निदानं भूमादस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवर मुनि कल्पयन् मंगलानि श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नंदनंदन सुंदरियै गोदायै नित्यमंगलम् श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्री नित्यमंगलम् वैकुंठे तु परेलोके श्रियासार्धं जगत्पतिः आस्ते विष्णुरचिंत्यात्मा भक्तैर् भागवतैः सह என்கிற அற்புதமான பிரமாண வச்சனத்தின்படி வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அழியாத நித்தியலோகம் பரமபதம். அந்த பரமபதத்திலே எம்பெருமான் ஸ்ரீதேவி என்ன, பூமி தேவி என்ன, நீடாதேவி என்ன, இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான தேவிமார்கள் பரிச்சரியை பண்ண, நித்தியசூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, இவர்களோடு ஆனந்த அனுபவத்தை செய்து வருகிறான் அந்நில உலகத்திலே. பக்தைஹி பாகவதை சஹா என்று பக்தர்கள் என்ன, பாகவதர்கள் என்ன, குணனிஷ்டர்கள் என்ன, கைங்கரிய நிஷ்டர்கள் என்ன, இவர்கள் புடைசூட பரமபதத்திலே ஆனந்த அனுபவத்தை செய்து வரக்கூடியவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட நித்தியலோகத்திலே ஜீவாத்மாக்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களை இருவகையாக நாம் பார்க்கிறோம். முக்தர்கள் என்றும் நித்தியர்கள் என்றும் பார்க்கிறோம். அதாவது நித்தியசூரிகள் என்று கொண்டாடப்படக்கூடிய அனந்த, கருட, விஸ்வக்சேனர் முதலியவர்கள், ஆதிசேஷன் என்ன, கருடன் என்ன, சேன முதலியார் என்ன, இப்படி தொடக்கமான எத்தனையோ பேர் அவ்விடத்திலே எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே இப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் அந்த எம்பெருமானை விட்டு பிரியாமல் இந்நில உலகத்தில் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் எம்பெருமானுக்கு அனவரதம் கைங்கரியம் செய்து போருகிறார்கள். அதே போல முக்தாத்மாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இங்கிருந்து விடுதலை அடைந்து எம்பெருமானுக்கு பரமபத
காரியம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் முக்தியை அடைந்தவர்கள், முக்தாத்மாக்கள் என்று இரண்டு வகை பரமபதத்திலே. அதே போல நில உலகத்தை எடுத்து இருவகை ஆத்மாக்களை பார்க்கிறோம். அவர்கள் பக்தாத்மாக்களிலும் இருவகைப்படுவார்கள். பக்தாத்மாக்கள் இந்நில உலகத்திலே கட்டுப்பட்டு இத்தர விஷயத்திலே அனுபவத்தை செய்து கொண்டு அவர்கள் பத்தாத்மாக்கள். பத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்டுப்பட்டு. அதற்கு மேலே முமுக்ஷுக்கள் என்னக்கூடியவர்கள், அவர்கள் மோக்ஷல். இந்நில உலக வாழ்க்கையை விட்டு எம்பெருமானை சென்று பரமபதம் அவனோடே ஒரு கோவையாக இருந்து அவனுடைய அடியார்கள் கூட்டத்தை எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்க வேண்டும், அவனுக்கு அனவர்த்தம் என்று ஆசை கொண்டிருக்கக்கூடியவர்கள் முமுக்ஷுக்கள், இச்சை உடையவர்கள். அப்படிப்பட்ட முமுக்ஷுக்கள் என்ன, பத்தாக்கள் இந்நில உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள். ஐஸ்வர்யம் என்று பார்க்கிறோம். உபய விபூதிநாதன் என்று ஸ்ரீமன் நாராயணன் இரண்டு ஐஸ்வர்யம், ஒன்று பரமபதம், விபூதினா ஐஸ்வர்யம், ஒன்று பரமபதம், மற்றொன்று இந்நில உலகம். பொங்கோதம் சூழ்ந்த அகம் எங்காதும் சோராமே ஆழ்கின்ற வெம்பெருமான் செங்கோளுடைய திருவங்கச் சென்றாடும் கொண்டாடினான் நாச்சியார் திருமொழியிலே. எம்பெருமான் அவன் தன்னுடைய செங்கோலை கொண்டு இரண்டு மாநகரங்களை, ஒன்று பரமபதம், மற்றொன்று இந்நில உலகம், நிறத்தாலே சூழப்பட்ட இந்த லோகம். அதற்கு நித்திய விபூதி நித்தியமாக இருக்கக்கூடியது, ஒரு நாடும் அழியாத லோகம். எப்படி இருக்குன்னா, இதற்கு லீலா விபூதி நாம் இருக்கக்கூடிய நில உலகத்தி என்று திருநாமம். லீலா விபூதின்னு ஏன் பேர்னா, இதை அழித்து அழித்து அழிக்கிறான், சிருஷ்டிக்கிறான், அழிக்கிறான், சிருஷ்டிக்கிறான். இதை விளையாட்டுக்காக இருக்கக்கூடியது அந்த பெருமானுக்கு. அப்படிப்பட்டதிலே நான்கு வகைப்பட்ட ஜீவாத்மாக்களை நாம் பார்க்கிறோம். ஜீவாத்மாக்களுக்கு பயம் உண்டா என்றால், பயம் வகைப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கும் பயம் உண்டு. என்ன பயம் என்றால், இப்போதத்திலே இருக்கிற சூரிகள் அவர்களுக்கு கை அது பயம் விரோதி ஹானி கைங்கரிய விருத்தி என்று காட்டினார் சுவாமி புள்ளலோகாச்சாரியர் தம்முடைய முமுட்சு படியிலே. நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் அவர்களுக்கு என்ன பயம் என்றால், விரோதி என்ன என்றால், அவர்களுக்கு விரோதிதான் பயம். அது என்ன என்றால், கைங்கரியாணி, கைங்கரியத்தில் ஏதாவது குறை வந்துடுமோ, பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோமே, இதில் குறை வந்துடுமோ, எவ்வளோ உயர்ந்த கைங்கரியம், இதை உயர்ந்தவன் மிகவும் உயர்ந்தவனாக பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பண்ணுகிறோமே, இதில் ஏதாவது குறை ஏற்படுமா என்கிற பயம் கைங்கரியாணி. அவர்களுக்கு எது ஆசை என்றால் கைங்கரிய விருத்தி, கைங்கரியம் மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, அவர்களுக்கு எப்பொழுதுமே இது பயம், கைங்கரியத்தில் குறை ஏற்படுமோ என்பது பயம். அப்படிப்பட்ட நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் அவர்களை விட்டுடுவோம். அவர்களுக்கு ஒரு நாளும் அதில் குறை ஏற்பட போவதே கிடையாது. அவர்களுக்கு பயம் என்பது அஸ்தானே பயசங்கை, இடத்திலே ஸ்தானம் இல்லாத இடத்திலே தங்களை பார்க்கிறார்கள். நாமோ ஜீவாத்மாக்களாக இருக்கிறோம், எம்பெருமானோ பரமாத்மாவாக இருக்கிறான். எவ்வளவு உயர்ந்தவன், இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானே, நமக்கு இது சேருமா, நமக்கு தகுமா, இதிலே ஏதாவது குறைபாடு ஏற்படுமா என்று நினைத்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்திலும் அப்படிப்பட்ட குறை அவ்விடத்திலே ஏற்பட போவது கிடையாது. அது அஸ்தானே பயசங்கை அவ்விடத்திலே. ஆனால் இந்நில உலகத்திலே இந்த இரண்டு வகைப்பட்ட ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களே, அதாவது பத்தாத்மாக்கள் என்றும் முமுக்ஷுக்கள் என்றும் இருவகைப்பட்ட ஜீவாத்மாக்கள், இவர்களுக்கும் பயம் உண்டு. நமக்கு பயம், அதை பற்றித்தான் இன்று விஷயம், நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இடத்துல இந்த ஆச்சரியமான ஒரு உபன்யாச மாலை
சாரார்த்த சதர்த்த சங்கிரகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஓர் உபன்யாச மாலை. சதர்த்தங்கள் அதை சங்கிரகமாக சுருக்கமாக ஒரு 15 நாட்கள், எத்தனையோ சதர்த்தங்கள் உண்டு. அந்த சதர்த்தத்தில் சங்கிரகம் சுருக்கமாக எல்லாத்தையும் சேர பிடித்து எடுத்து பார்த்தா ஒரு 15 நாட்கள் அனுபவிக்கலாம் போலே இருக்கிறது என்கிறபடினாலே ஒரு 15 தினங்கள் இந்த உபன்யாச மாலை. அதில் இன்று மூன்றாம் தினம் அன்றைய தினம் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இவ்விடத்திலே சம்சார பீதி என்கிற தலைப்பு. சம்சாரத்திலே என்ன பயம்? நித்தியலோகத்தை விட்டுடுவோம். சம்சாரத்திலே என்ன பயம்? நமக்கு இந்நில உலகத்திலே என்ன பயம்? இந்த பயமானது எப்படி தீரும் என்பதையும் நாம் பார்க்கணும். அடுத்தபடியா சம்சாரத்திலே பயம்னு சொல்லிகிட்டே இருந்தால் இந்த பயம் எப்போ போகும் சுவாமி என்று கேட்டால் அது எப்படி தீரும் என்பதையும் இந்த உபன்யாசத்தில் இன்றைய தினம் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராய் பரமம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருள் இருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடி பலத்தை கொண்டும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராய் எழுந்தருள் இருக்கக்கூடிய காடியூர் தேவராஜாச்சாரியர் சுவாமி அவருடைய திருவடி பலத்தை கொண்டும் இன்றைய உபன்யாசத்தை இப்பொழுது தொடங்குகிறேன். சம்சார பீதி என்றால் முதல்ல சம்சாரம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சம்சாரம் என்றால் நிறைய பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள், சம்சாரம்னு சொன்னால் மனைவி அப்படின்றது முதல் ஞாபகம் எல்லாருக்கும். சம்சாரம் மனைவி கிட்ட பயம் என்பதை பற்றி சொல்ல போகிறார் போல இருக்கு அப்படின்னு அநேகம் பேர் நினைச்சுட்டு இருப்பார். அடியேன் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் மனைவி நடத்துல சில பேருக்கு கணவன்மார்களுக்கு பயம் இருக்கலாம். அல்லது இதை சொன்னோம் என்று சொன்னால் எங்கள் ஆத்துக்கார்கிட்டயா எங்களுக்கு பயம், ஒரு பயமும் கிடையாது என்று அநேகம் மனைவிமார்கள் சொல்லலாம். அதனாலே சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, நாங்கள் தைரியமாக இருக்கோம்னு அவர்கள் சொல்லலாம். அல்லது இவர்கள் கணவன்மார்கள் இவர்கள் சொல்லலாம், அதெல்லாம் எங்கள் ஆத்துக்காரிக்கிட்ட எங்களுக்கு பயம் கிடையாது, நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம்னு அவாவாளுக்கு யார் யார் இடத்துல பயம் யார் யார் இடத்துல தைரியமாக இருக்கானது அவாவாளுக்கே தெரிந்த விஷயம். அதனால இதில் அடியன் பேசுவதற்கு எதுவும் கிடையாது. சம்சாரம் என்று சொன்னால் மனைவின்னு அர்த்தம் இல்லை, இவ்விடத்துல இந்நில உலகம்னு அர்த்தம். இந்த லோகம் இருக்கே இதற்கே சம்சாரம் என்று இதற்கு பேர். அதனாலே இதில் இருக்கக்கூடிய நாம் சம்சாரிகள், நமக்கு என்ன பெயர்? சம்சாரிகள் என்று நமக்கு திருநாமம், நமக்கு பெயர். அப்படிப்பட்ட சம்சாரிகளாகிற நாம் என்ன பயம் நமக்கு? எதை கண்டு நாம் அஞ்சுகிறோம் என்று சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் லோகத்திலே உண்டு. தொண்டரைப்பொடியாழ்வார் அற்புதமாக தம்முடைய திருமாலையிலே 3ஆம் பாசுரம் அந்த பாசுரத்தாலே தெரிவித்தார். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னவி 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே. ஆச்சரியமான பாசம். வேதநூல் பிராயம் 100. வேதநூல் வேதசாஸ்திரம் அது தெரிவிக்கிறது ஒரு மனுஷனுக்கு பிராயம் 100 என்று. பிராயம் என்றால் வருஷம், அது எவ்வளோனா 100 என்று 100 ஆண்டு. சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய என்று 100 ஆண்டு என்று வேதம் தெரிவிக்கிறது. 100 சம்வத்சரம் ஒரு மனுஷனுக்கு என்று கொண்டால் அது எப்படி கழிகிறது என்று தெரிவிக்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும், அங்கேயே ஒன்னையும் வச்சுட்டார். மனுஷர்தாம் புகுவரேலும் புகுந்தார்களே ஆனால் என்று தெரிவித்தார். 100 வயசு என்று ஒருத்தன் இருப்பது என்பது அபூர்வம் லோகத்திலே. அப்படியே 100 வயசு இருந்தாலும் எத்தனையோ பேர் 70 போறா, 80 போறா, 90 போறா, இப்படி 100 வருஷம் இருந்தார்கள் என்று சொன்னால் அது அபூர்வம். அப்படி இருப்பர்களே ஆனால் மனிதர்தாம் புகுவரேலும் பாதியம் உறங்கி போகும். சரி, 100 ஆண்டு இருக்க, 100 ஆண்டிலே எப்படி இந்த 100 ஆண்டு கழிகிறது என்று எடுத்து பார்த்தால் அவர் தெரிவித்தார். பாதியும் உறங்கி போகும் நின்னவிட் 15 ஆண்டு என்று. பாதி அதிலே உறக்கத்திலே போயிடுது, அதில் பாதி தூக்கத்திலே சென்று விடுகிறது, 50% தூக்கத்திலே போகிறது என்பது தொண்டரடிப்பொடியாழ்வாரனுடைய அபிப்பிராயம். நம்ம எடுத்துட்டு பார்த்தா இன்னும் நிறைய காலம் தூக்கத்தில் போகிறது. அவர் ராத்திரி தூக்கத்தை மட்டும் கணக்கு பண்ணி சொல்லிவிட்டார். நம்ம மத்தியானம் தூங்குறது, ஆஃபீஸ்க்கு போகும்போது தூங்குறது, வரும்போது தூங்குறது, வேலை பண்ணும்போது தூங்குறது, இப்படியெல்லாம் எத்தனை தூக்கம். இந்த தூக்கம் இருக்கே அதிலேயே 75% கழிந்து விடுகிறது.
என்று பார்க்கிறோம். பாதி முறங்கி போகும் நின்னவிப்பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும். அதற்கு மீதி இருக்கக்கூடியது அதுல அதெல்லாம் எப்படி போறதுன்னா அதுல மீதி இருக்கக்கூடியதெல்லாம் பேதை பாலகன் குழந்தை பருவம். குழந்தையா இருக்கான். குழந்தையா இருக்கும் காலத்துல அதுல அப்பொழுது என்ன ஒண்ணுமே தெரியாமல் காலம் கழிந்து விடுகிறது. அதனாலே பயப்படுகிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அந்த காலம் அது அப்படியே குழந்தை பருவத்திலே கழிகிறது. ஏதாவது தெரியறதா? ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. ஞானம் இல்லாமல் அப்படி கழிகிறது. அது எத்தனை காலம்னா அது 5 வயது 6 வயது பர்யந்தம் இப்படி செல்கிறது. பேதை பாலகன் அதற்கு மேலே உண்டான காலம் அப்படின்னு பார்த்தா அந்த காலமாவது நல்ல பொழுதாக போகிறதா என்றால் அப்பொழுதும் நல்ல பொழுதாக அது கழிவது கிடையாது. அது எப்படி போறது என்றால் அந்த காலமும் எப்படி செல்கிறது என்றால் இந்நில உலகத்திலே பாலகனாக இருந்து அதாவது விளையாட்டிலே போகிறது. பாலாபி கிரீடமானாக என்று விளையாட்டிலே செல்கிறது. அதெல்லாம் எல்லாம் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கலையோ அதிலே போகிறது. அது 15 வருட பர்யந்தம் அதிலே சென்று விடுகிறது விளையாட்டிலே. பேதை பாலகன் அதாகும். அடுத்தபடியா அவருக்கு ரொம்ப பயம். எதுனா அந்த யௌவன பிரபம். அதை நினைச்சாலே அதை வாய் கொண்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதுல தான் அவர் தேவதேவி என்கிற பெண் பிள்ளை நடத்திலே மாட்டிக்கொண்டு ரொம்ப அவஸ்தை அடைந்தார். ரொம்ப கிளேசத்தை அடைந்தார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அதனாலே தெரிவித்தார் விப்ரநாராயணன் அவருக்கு திருநாமம். பொழுது ரொம்ப சிரமப்பட்டார். அதனாலே பேதை பாலகன் அதாகும். ஐயோ அந்த பருவத்தை வாய் கொண்டு சொல்ல முடியாது. இந்த யௌவன பருவம் இருக்கே அந்த பருவத்திலே இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா பெண்கள் வசப்பட்டு மிகவும் சிரமப்படுகிறான் ஒருத்தன் இந்நில உலகத்திலே என்று அதை மேலே தெரிவித்தார். ஆச்சரியமா அது மேலே 15 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியது. அதிலே சென்று விடுகிறது. 25 பர்யந்தம் அதிலே செல்கிறது காலமெல்லாம். பேதை பாலகன் அதாகும். அதற்கு மேலேயாவது ஏதாவது நல்ல பொழுதை போக்குவனா ஒருத்தன் என்றால் அதற்கு மேலேயும் இல்லை. அதற்கு மேலேயே எப்படி கழிகிறது என்றால் பேதை பாலகன் அதாகும். பிணி பசி மூப்பு துன்பம். பிணி என்று வியாதி வந்து சேருகிறது. எவ்வளவு வியாதிகள்! பிறக்கும் காலத்திலேயே வியாதியோடையே பிறக்கிறான். வியாதி வந்து சேர்றது. பிணி பசி அதற்கு மேலே பசி வருது. மூப்பு என்று கிழத்தனம் வந்து சேருகிறது. கிழத்தனத்துல எவ்வளோ சிரமம்! இந்த கிழத்தனம் வந்ததுன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. சாப்பிட முடியல, தூங்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, நிற்க முடியல. எவ்வளவு சிரமங்கள்! யார் கையாவது எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலே தன்னுடைய காரியத்தை தன்னாலே செய்து கொள்ள முடியாமல் எத்தனை சிரமப்படுகிறோம். இதற்கெல்லாம் பயப்படுகிறான் ஒரு மனுஷனானவன் இந்நில உலகத்திலே. எதற்கெல்லாம் பயப்படுகிறான் என்றால் பொதுவாக சம்சாரிகள் பயப்படுவது சம்சார பீதி என்றால் சம்சாரத்திலே பொதுவாக மனிதர்கள் பயப்படக்கூடியது என்று சொன்னால் அவர்கள் பயப்படுவது பிறவிக்கு பயப்படுகிறார்கள். பிறவி என்பதற்கே அது ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடியது ஒன்று. இந்த பிறவி என்பதற்கு பயப்பட வேண்டும். ஏன் என்றால் பிறக்கும் காலத்திலே எவ்வளோ சிரமம். ஒரு குழந்தையானது வயிற்றில் இருக்கு. திருமாலை வியாக்கியான தொடக்கத்திலே பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக எடுத்து காட்டுறார். ஒரு குழந்தையானது ரொம்ப சிரமப்பட்டு ஒருடைய தாயாருடைய வயிற்றுக்கு வந்து சேருகிறது. தானியத்திலே ஒரு ஜீவாத்மா இருக்கு. அந்த தானியத்துக்கு மழை மூலமாக ஆகாசத்திலே இருக்கும் காலத்திலே மழை மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழை ஜலத்தின் மூலமாக ஒரு தானியத்திலே வந்து போகிறது ஒரு ஜீவாத்மா. அந்த தானியத்தை ஒரு புருஷன் உட்கொள்கிறான். ஒரு ஆண் அதை சாப்பிடுகிறான். சாப்பிட்ட உடனே அவனுடைய வயிற்றுக்கு சென்று சேருகிறது. அந்த ஆணுடைய கர்ப்பத்திலே 2 மாசம் இருந்து பிற்பாடு ஆண் கர்ப்பத்திலிருந்து பெண் கர்ப்பத்துக்கு தள்ளப்படுகிறான். ஆண் வயிற்றிலிருந்து பெண் கர்ப்பத்திலே சென்று சேருகிறான் ஒரு ஜீவாத்மா. சென்று சேர்ந்து அங்கு இருக்கிறான் 8 மாசம் 9 மாசம் அவ்விடத்திலே இருந்து ஒரு குழந்தையானது தாயாருடைய வயிற்றிலே இருந்து எவ்வளவு சிரமம். அவ்விடத்திலே தாயார் என்னெல்லாம் போஜனம் பண்றாளோ அதான் போஜனம் அந்த குழந்தைக்கு. சிசுவுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கு அதான் போஜனம். அடுத்தபடியாக தாயாருக்கு ரொம்ப ஆசை. நல்லா காரமாக ஏதாவது திருநாராயணபுரம் புளியோரை அதுக்கு இன்னும் காரம் மொழாப்பொடியெல்லாம் சேர்த்துண்டு சாப்பிடணும்னு அந்த சமயத்தில் ஆசை ஏற்படுறது. அந்த சமயத்தில் அதை சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை இருக்கே அது அப்படியே துடிக்கிறது. தொடரிலிட்ட ஈயம் போல ஈயமத்தை நன்னா காய்ச்சி அது நன்னா உருகின நிலையிலே அது எப்படி துடிக்கும் அந்த வானிலையில இட்டால் அதை போலே துடிக்கிறது அந்த குழந்தையானது. அந்த காரத்தை அதன் மேலே போட்டவாறே இப்படியெல்லாம் சிரமப்பட்டு பிற்பாடு ஒரு வாயுவானது அதை பிடித்து தள்ள தலைகீழாக தள்ள
அந்த காற்று தள்ளும் காலத்திலே எவ்வளோ சிரமப்பட்டு குறுகின பாதையின் மூலமாக அந்த குழந்தையானது வெளியிலே வந்து சேருகிறது. ரொம்ப சிரமப்பட்டு வருது வெளியில. இப்படிப்பட்ட அந்த குழந்தை ஒரு கர்ப்பத்திலே இருந்து வந்து பிறக்கிறதே, அதற்கு பயப்பட வேண்டும். பிற்பாடு பேதை பருவம், அந்த சமயத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. மலமூத்திராதி விசர்ஜனங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே செய்து ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அது வந்து சேருகிறது. அதற்கு பயப்பட வேண்டும். அடுத்தபடியா அதற்கு பொதுவாக சம்சாரிகள் பயப்படுகிறார்கள் லோகத்திலே. பேதை பாலகன் அதாகும். அதற்கு பிற்பாடு யௌவன பருவம் என்று சொன்னால் பாலகன் நன்னா விளையாடுற பருவம், அதுல எல்லாம் பயம் கிடையாது லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. நன்னா விளையாட்டில் பொழுது போடுது. அதற்கு மேலே யௌவன பருவம் வந்தால் ஆஹா ஆனந்தமாக அனுபவிக்கலாம். அந்த சமயத்திலே பெண்களை தேடி போகலாம், ஐஸ்வர்யத்தை தேடி போகலாம் என்றெல்லாம் அனுபவத்தை செய்கிறார்கள். பேதை பாலகன் அதாகும். அடுத்தபடியா பிணி என்பது வருது. பிணி வியாதி வந்ததுன்னா அதற்கு பயப்படுகிறார்கள் லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள். ஐயோ வியாதி, இந்த வியாதி வந்தா என்ன பண்றது, அந்த வியாதி வந்தா என்ன பண்றது, அதுக்குத்தானே எத்தனை பயம். இப்போ அது ஒரு வியாதி வந்திருக்கு, அதுக்கு எவ்வளோ பயம். அதே கவனமா கையாளமிட்டே இருக்கணும்ன்றான், முகக்கவச்சம் போட்டுக்கணும்ன்றான். இதுக்கெல்லாம் பயம் லோகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு. பிணி, பசி, அதற்கு மேலே பசி என்று சொன்னால் அதற்கு பயம். ஐயோ பசி எப்போ வருமோ, பஞ்சம் எப்படி வருமோ, பட்டணி எப்படி வருமோ இந்த லோகத்தில் தெரியாதே, எப்பொழுதெல்லாம் அது வருமோ, எந்த காரணத்தாலே எல்லாம் வருமோ என்று அதற்கு பயம், அதற்கு நடுக்கம் ஏற்படுகிறது. பிணி, பசி, மூட்பு, அதற்கு மேலே கிழத்தனம். கிழத்தனம்னா அதற்கு பயம். இப்போவே என்ன ஏற்படுறது அப்படின்னா பயம் வருகிறது. நல்ல வயசுல இருக்கும் காலத்துல ஐயோ கிழத்தனம் வந்ததுன்னா அப்போ எப்படிலாம் சிரமப்படுவோமோ என்று அதை நினைத்தால் பயம் ஏற்படுகிறது. மூப்பு, துன்பம், அதற்கு மேலே எத்தனையோ மன வருத்தங்கள், மன துக்கங்கள் ஏற்படுகிறது. அதற்கெல்லாம் பயப்படுகிறான் ஒரு சம்சாரியானவன். அதெல்லாம் இந்நில உலகத்திலே பீதி, பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஐயோ என்ன ஏற்படுமோ தெரியலையே, கிழத்தனம் வந்தா என்ன பண்றது தெரியல. அதற்கு மேலே துக்கங்கள், எத்தனையோ பந்துக்களாலே ஏற்படக்கூடிய மன கிளேசங்கள், நண்பர்களாலே ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள், அதற்கு மேலே உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல எத்தனையோ துக்கங்கள், இது போலெல்லாம் மன வருத்தங்கள் ஏற்படுகிறதே, அதற்கெல்லாம் பயப்படுகிறார்கள் சம்சாரிகள். இதெல்லாம் சம்சாரிகளுக்கு விரோதி சத்ரு பீடாதிகள். இதெல்லாம் சத்ருவாக இருக்கிறது, பீடைகளாக இருக்கிறது. இதற்கெல்லாம் நடுங்குகிறார்கள் சம்சாரிகள், பயப்படுகிறார்கள். கடைசியில தொண்டரடிப்படி ஆழ்வார் தெரிவித்தார், அதனால் பிறவி வேந்தேன் அரங்கமான கருளானே, அதனாலே எனக்கு பிறவி வேண்டாம் என்று தெரிவித்தார். இதையே சம்சாரியும் தெரிவிக்கிறான். எல்லாம் பரவாயில்ல, பால பருவம் அது பரவாயில்ல, யௌவன பருவம் அப்படியே இருந்தா நன்னா இருக்கும், யுவாவாவே இருந்தா நன்னா இருக்கும். ஆனா அது இல்லாமல் பிணி, பசி, மூப்பு, துன்பம் இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்தா ரொம்ப சிரமப்படுகிறான் ஒருத்தன் இந்நில உலகத்திலே, அதற்காக பயப்படுகிறான். இது பொதுவாக லோகத்திலே இருக்கக்கூடியது சம்சார பீதி என்று. சம்சாரத்திலே சம்சாரிகள், சாதாரண மனுஷர்கள், அவர்கள் இதற்கெல்லாம் பயப்படுகிறார்கள். அதற்கு மேலே அந்த யௌவன பருவத்திலே அவனுக்கு என்ன ஆனந்தம் என்று சொன்னால், அவனுக்கு ஆனந்தமாவது நிறைய சம்பாதிக்கலாம், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். சக்கரவர்த்தி திருமன் சித்திரகூட பர்வதத்திலே பரதனை பார்த்து தெரிவித்தான், நந்தந்துதிதி ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதே ரவோ ஆத்மனோ நாவ புத்தியந்தே மனுஷ்யாக ஜீவிதக்ஷயம் என்று ஆனந்தப்படுகிறான் மனுஷன். சூரியன் உதித்தா ஆனந்தப்படுறான், சூரியன் அஸ்தமித்தா ஆனந்தப்படுறான். சூரியன் உதித்தா எதனாலே ஆனந்தம் அப்படின்னா நிறைய சம்பாதிக்கலாம், ஐஸ்வர்யத்தை நிறைய திரட்டலாம் ஆனந்தம். சூரியன் அஸ்தமித்தா அப்பொழுதும் ஆனந்தம். எதனாலே ஆனந்தம்னா இந்த சம்பாதித்த பணத்தை எல்லாம் எங்கெங்கோ சென்று செலவழிக்கலாம் என்று ஆனந்தம். நிறைய ஆனந்தப்படுகிறான். எத்தனையோ தேசங்களிலே சென்று அதையெல்லாம் ராத்திரி பகல் என்று அதையெல்லாம் செலவழிப்பது, இந்த பணத்தை ஆனந்த பொழுதுபோக்குவது என்று. பானம் என்ன, போஜனம் என்ன, இதையெல்லாம் இதர விஷயத்திலே பொழுதை போக்குவது இந்த பணத்தை வைத்து, அதனாலே ஆனந்தம். ஆனால் அவனுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்ன வருத்தம் என்றால், ஒருத்தனும் ஆத்மனோனாவ புத்தியந்தே, ஆத்மாவை பற்றி சிந்திக்க மாட்டேன் என்கிறானே. மனுஷாக ஜீவிதக்ஷயம், மனிதர்களுடைய வாழ்நாள் என்பது இருக்கே அது ரொம்ப அல்பமாக இருக்கிறது. நாள் நாள் இப்படி திரும்பினா கழிந்து போகிறது. வாவா இப்பதான் இருந்தேன், இப்பதான் பிறந்தா போல இருந்தேன் என்று இருக்கும். ஆனால் பார்த்தா அதற்குள்ளே வளர்ந்து படிப்பு முடிந்து வேலைக்கு போய் கழுத்துல மாலையும் கழுத்துமாக ரிட்டையர் ஆகி வந்துடுறார். கூடவே வியாதியும் வந்துடுறது. எவ்வளவு வேகமாக ஓடுகிறது வாழ்நாள். அதிலே ஆத்மனோனாவ புத்தியந்தே, ஆத்மக்ஷேமத்தை யாரும் சிந்தித்து பார்க்க மாட்டேன் என்கிறார்கள்.
என்று வருத்தப்படுகிறான் சக்கரவர்த்தி திருமான். நாளே அது எம்பெருமான் பரமாத்மாவுடைய வருத்தம். ஜீவாத்மா இந்நில உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சம்சாரி சேதனன், அவனுக்கு எதனாலே பயம் என்றால் இதனாலே எல்லாம் பயம். இந்த பிணி, பசி, மூப்பு இதெல்லாம் அவனுக்கு பயத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஆனந்தம் என்னன்னா, யுவாவாக இருந்து நன்னா சம்பாதித்தால் ஆனந்தம். ஆனால் அந்த சம்பாதிக்கிறதுலையும் ஒரு துக்கம் உண்டு. என்ன துக்கம்? ஐஸ்வர்யம் வந்தால் என்ன ஏற்படுறது? ஆயே துக்கம் எயே துக்கம். அது வந்தாலும் வருத்தம் தான், அது செலவழிஞ்சாலும் வருத்தம். வந்தா ஆனந்தம்னு சொன்னாயே, ஆனந்தம் எது பரியந்தம் ஆனந்தமா இருக்குன்னா அது வந்து இவனிடத்திலேயே தங்கித்துன்னு ஆனந்தமா இருக்கு. அது என்ன, அது தங்க மாட்டேங்கிறது. அதற்கே தமிழ்ல என்ன பேருனா செல்வம்னு பேர். ஏன் அப்படின்னா செல்வமானபடினாலே அது சென்று கொண்டே இருக்கிறேன்றது, ஒத்தனிடத்திலே இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறது. செல்வம் சென்று கொண்டே இருக்கிறது, ஒருத்தனிடத்துல இல்லாமல் இன்னொருத்தனிடத்திலே போய் விடுகிறது. அந்த செல்வமானது நிறைய சம்பாதிக்கிறான், சம்பாதித்தா என்ன ஏற்படுறது? கடைசியில் ஒரு நாள் வந்து வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்டும். இன்கம் டேக்ஸ் அவன் வரான், அவன் வந்து இவ்வளோ சேர்த்த அவ்வளோ சேர்த்த நீ இதெல்லாம் அதிகம்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்டும். அல்லது ராஜாவானவன் அவன் கண்ணிலே பட்டால் இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் ராஜா அபகரித்து விடுகிறான். அதனாலே வந்தாலும் துக்கம், ஆயே துக்கம் வியே துக்கம், அது போனாலும் துக்கம். அதனாலே அதற்கு பயப்படுகிறான். ஐயோ வந்தது என்று சொன்னால் அப்பொழுது ஐஸ்வர்யம் நிறைய வந்ததுன்னா என்ன பயம்? அதை ஜாகிரதையாக ரட்சிக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுறது, எப்படி அதை ஜாகிரதையாக ரட்சிப்பது? ஏதாவது வீட்டை வாங்குவோமா, தங்கத்தை வாங்குவோமா, எதை வாங்குவோம், இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா என்று இப்படி யோசனைகள் வந்து சேருகின்றன. நாளை ஐஸ்வர்யம் வந்தாலும் துக்கம்தான். சரி, ஐஸ்வர்யம் வந்ததை இதெல்லாம் வாங்கி செலவழிந்து விட்டது என்று சொன்னால் ஐயோ செலவாயிடுத்து, அதான் வந்தது, செலவானா என்ன என்று இல்லாமல் அப்பொழுதும் துக்கம்தான். இதெல்லாம் துக்கம் பயத்துக்கு காரணமா இருக்கு. ஐயோ ஐஸ்வர்யம் வராம போனாலும் பயம். என்ன ஆச்சரியம், ஐஸ்வர்யம் வராம போனா ஐயோ ஐஸ்வர்யமே நம்மாலே சேர்க்க முடியலையே, நம்மாலே பணத்தை கூடு பூரித்து வைக்க முடியவில்லையே, எப்பொழுது எந்த ஆபத்து வருமோ, ஆபத்காலத்துக்கு நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டாமா, இப்பொழுது சேர்த்து வைக்காமல் இருக்கிறோமே என்று அதற்கு பயம். ஐஸ்வர்யம் சேராம இருந்தாலும் பயம், சேர்ந்தா இது நம்ம கையில நிலைத்து நிற்கணுமே, இதை எப்படி பாதுகாப்பது, எந்த பீரோல வச்சு எந்த லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சுக்கலாம் என்று அதற்கும் பயம். சரி, செலவழிந்தால் அதற்கும் பயம். இப்படி பயங்கள் என்பது எத்தனையோ விதமாக இருக்கிறது இந்நில உலகத்திலே. நாளே சம்சார பீதி என்றால் சம்சாரிகளுக்கு ஏற்படக்கூடிய பயம் என்று எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு பிறவியாலே பயம், பிறந்தால் பிற்பாடு வரக்கூடிய வியாதிகளாலே பயம். அப்படி வியாதி மட்டும் இல்லாமல் அதற்கு மேலே வரக்கூடிய பசி, அதனாலே பயம். ஐயோ பசி வந்து கடைசியில் நம்ம இடத்துல ஐஸ்வர்யம் இல்லாமல் போனால் அப்பொழுது போஜனத்துக்கு என்ன பண்ணுவோம், அதனாலே பயம் ஏற்படுகிறது. அதற்கு மேலே மூப்பு, கிழத்தனம் வந்தால் அதற்கு பயம். கிழத்தனம் வந்தால் எப்படிலாம் அப்போ கஷ்டப்படுவோமோ தெரியவில்லையே என்று அதற்கு பயம். கடைசியில என்னன்னா மரணத்துக்கு பயம். கடைசியில மரண பயம் என்பதற்கு அது எப்படிப்பட்டவனும் பெரிய பெரிய ஞானிகளுக்கும் கூட மரணம் என்று வந்தது என்று சொன்னால் அந்த சமயத்திலே ஒரு பயம் வந்து சேருகிறது என்று, இதுதான் பயம் என்று பார்க்கிறோம். சம்சாரிகளுக்கு உண்டான பயம் இதுவாக இருக்கிறது. நடுவில் வரக்கூடியது ஐஸ்வர்யம், அது வராமல் போனாலும் பயம், வந்தாலும் பயம், அது செலவழிந்தாலும் பயம். இப்படி பயம் என்பது பல வகைப்பட்டதாக காண கிடக்கிறது இந்நில உலகத்திலே. நாளே இந்த பயமெல்லாம் இருக்கு. சரி, இந்த பயமெல்லாம் இருக்கிறபடினாலே ஒருத்தன் பார்க்கிறான் இவ்வளவு பயங்கள் இருக்கின்றன இந்நில உலகத்திலே, அதனாலே இதையெல்லாம் விடுவோம், இதையெல்லாம் விட்டு சரி நாம் நற்கதியை அடைய வேண்டும் என்று ஒருத்தன் ஆசைப்படுகிறான் வைத்துக்கொள்வோம். இந்த ஆசை வருவதற்கே காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல சாஸ்திரத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். ஆராய்ந்து பார்த்தால் இந்நில உலகத்திலே நாம் இருக்கிறோம், இதிலே இத்தனை பயங்கள் எல்லாம் இருக்கிறது. சரி, இந்த பயம் நமக்கு இந்நில உலகத்திலே மட்டும்தானா என்று யோசித்து பார்த்தால் அப்பொழுது சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன தெரிவிக்கின்றன அப்படின்னா, இங்க மட்டும் பயம் அன்று, இதை விட்டு வேறொரு இடமும் உண்டு, அங்கு போனால் இன்னும் பயப்படுவதற்கு விஷயம் உண்டு என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அது எது? அது எந்த இடம்? இந்த லோகத்தை விட்டு வேறு லோகத்துக்கு போனா பயம்னா அது எதுனா அதான் நரகம். நரகம் இருக்கே, நரகத்துக்கு சென்றால் அங்கேயும் பயம். என்ன பயம்?
நான் பண்ணின பாவம், நாம் இங்கே எத்தனையோ பாவங்கள் பண்ணுகிறோம், மனிதர்களாக பிறக்கிறோம். அப்படி மனிதர்களாக பிறந்தால் அப்பொழுது நாம் எத்தனையோ பாவங்களை சூழ்த்துக் கொள்கிறோம். இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை அதை எங்கே அனுபவிக்கிறோம்னா நரகத்திலே சென்று அனுபவிக்கிறோம். பாவத்துக்கு தண்டனை எத்தனையோ விதமான தண்டனைகள், ரொம்ப கொடிய தண்டனைகள். இந்த கொடிய தண்டனைகள் அதையெல்லாம் யமன் நமக்கு கொடுக்கிறான். அந்த தண்டனைகளை அனுபவிக்கிறோம். எவ்வளோ கொடியது! ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவித்தார். முதல் பத்திலே இருக்கக்கூடியது 6ஆம் திருமொழி. அதிலே தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு பாசுரம். வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமின் இவற்றை நம்பினால் இறந்தார் நமந்தமர் பத்தியை திவைத்து எரி எழுகின்ற செம்பினாடி என்ற பாவியை பாவி தழுவென்ன மொழிவதற்கஞ்சி நம்பனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்ய துளைந்தாய் என்று நைமிஷாரண்யம் என்கிற அற்புதமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துக்கு பாசுரமிடுகிறார் சுவாமி திருமங்கையாழ்வார். 4ஆம் பாசுரம் அதிலே தெரிவிக்கிறார். வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து, வம்புலாம் கூந்தல் என்று ஆச்சரியமான வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்ணக்கூடிய கூந்தல். நிறைய புஷ்பம் சுட்டின்னு இருக்கா, வண்டுகள் எல்லாம் சுத்தி சுத்தி வருது. அப்படிப்பட்ட சுந்தரியான ஒரு மனைவி, ரொம்ப அழகோட கூடின ஒரு மனைவின்னு அர்த்தம். வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து, அந்த மனைவியை கைவிடுகிறான் ஒருத்தன். கைவிட்டு அவன் வேறொரு பெண்ணை ஆசைப்படுகிறான். வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமின் இவற்றை, பிறர் பொருள் மற்றவனுடைய பொருள் அதிலே ஆசைப்படுகிறான். அதற்கு மேலே என்ன அப்படின்னா என்ன திருடுறான், வேற ஒருவத்தனுடைய பொருள் அதை திருடுகிறான். ஏன் அதில் ஆசை இவனுக்கு என்றால் அது பிறருடைய பொருளானபடினாலே வியாக்கியானம் பண்ணினார் பெரியவாச்சான் பிள்ளை. மற்ற பேருனுடைய பொருள் என்கிறபடினாலே அதிலே ஆசை. அதற்கடுத்தபடியா மற்ற பேருனுடைய தாரம், வேறொருவனுடைய மனைவி என்கிறபடினாலே அவளிடத்துல ஆசை. இவனுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்க, அவள் எப்படியோ இருக்கிறாள், அவள் பார்ப்பதற்கும் நன்னால. அப்படி இருந்தாலும் எதனாலே ஆசை அவளிடத்துல என்று சொன்னால் இதான் காரணம், பிறர் பொருள் தாரம், அவனுடைய மனைவி என்கிறபடினாலே ஆசை. இப்படி ஆசைப்பட்டு அவளுடன் இருக்கிறான், வாழ்ந்து வழிகிறான். அப்படிப்பட்டவனுக்கு மரணம் சம்பவிக்கிறது. மரணம் வந்தால் இப்படி ஒரு அதர்மத்தை அனுஷ்டித்தபடினாலே இவன் நரகத்துக்கு சென்று சேருகிறான். இவனுடைய ஆத்மா நரகத்தில் செல்லுகிறது. அங்கு போனா அங்கு என்ன நடக்கிறது அதை தெரிவிக்கிறார். வம்புடாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமின் இவற்றை நம்பினார் இறந்தார் நமந்தமர் பத்தியை திவைத்து, அவளையே நம்பி இருக்கக்கூடியவன் ஒருத்தனுக்கு மரணம் சேருகிறது. அவன் நரகத்துக்கு சென்றவாறே நமந்தமர் பத்தியை திவைத்து, நமனுடைய அடியார்கள் யமபட்டர்கள் அவர்களெல்லாம் பற்றுகிறார்கள். இவனை பற்றி அங்க ஒரு சரீரம் சேருகிறது. அந்த சரீரத்தை பிடிச்சிட்டு எல்லாம் 4 திசையும் அந்த யமபட்டர்கள் நன்றாக பிடித்து இழுத்து, கை காலை பிடித்து இழுத்து நன்னா அடியடின்னு அடிச்சு எல்லா துன்பத்தையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த சரீரத்துக்கு, அவனுக்கு, அந்த மனுஷனுக்கு. நமந்தமர் பத்தியை திவைத்து, இது கூட பரவாயில்ல, எரி எழுகின்ற செம்பினாலி என்ற பாவையை பாவி, இதை போல எத்தனையோ அடி உதை அதெல்லாம் அவன் அனுபவிக்கிறான். இதெல்லாம் கூட இங்கே எத்தனையோ பேர் அடிக்கிறார், உதைக்கிறார். இதெல்லாம் கூட இந்த லோகத்திலேயும் நடக்கக்கூடியது ஒன்று. அதுக்கு மேலே ஒன்று நடக்கிறது, அதை தெரிவிக்கிறார். எரி எழுகின்ற செம்பினாலி என்ற பாவையை பாவி தழுவு. அப்போ அங்கே ஒரு யமபட்டன் அவன் கொண்டு வரான், பெரிய ஒரு பிரதிமை. இவன் எந்த பெண்ணை ஆசைப்பட்டானோ, ஒருவனுடைய மனைவியை வேறொருவனுடைய மனைவியை ஆசைப்பட்டானே, அதே போல ஒரு உருவம் செம்பாலே பண்ணி வச்சிருக்கான். செப்பாலே பண்ணி வச்சு அந்த செப்பாலே ஆன அந்த உருவத்தை அதை கொண்டு வரான். அது எப்படி இருக்குன்னா, எரி எழுகின்ற செம்பினார் என்ற பாவை என்று அந்த பெண்ணானவள் எரி எழுகின்றா என்று நெருப்பிலே இட்டு அதிலிருந்து நெருப்பு கொழுந்துகள் அப்படியே பறக்கிறது. இடத்துல நெருப்பு எல்லா இடத்துலையும் அந்த தீ பொறிகள் அப்படியே பறக்கிறது. அப்படி அனல் பொறியோடு ரெட் ஹாட்னு சொல்றோமே, அதை போல அந்த ஒரு பிரதிமையை, அந்த செப்பினாலான வடிவத்தை கொண்டு வருகிறான். கொண்டு வந்து தழுவு, இதை அணைத்துக்கொள், இதைத்தானே ஆசைப்பட்ட, இனி பூலோகத்தில் இருக்கும் காலத்தில் இந்த பெண்ணிடத்துல தானே ஆசைப்பட்ட, இந்த இதை கொட்டிக்கோ என்று அவன் கொண்டு வந்து நிறுத்துகிறான்.
நிறுத்தின உடனே அப்பொழுது இவன் என்ன பண்ணுறான்னா அவ்வளோ அடி அடிச்சிருக்கான். யமபட்டர்கள்லாம் கை கால்லாம் நன்னா அடிச்சு எல்லாம் பண்ணியிருக்கான். பண்ணின பிற்பாடு கூட இவன் அந்த பெண் பிள்ளைன உடனே அப்படி கஷ்டப்பட்டு கண்ணையே திறக்க முடியல. மயக்க நிலையில் கண்ணை கூட திறக்க முடியல. அந்த அடி வாங்கியிருக்கான். அப்படி இருந்தாலும் கூட எரியடிகின்ற செம்பினாளி என்ற பாவையை பாவி தழுவு தழுவு என்கிற சப்தம் கேட்ட உடனே அப்படி கஷ்டப்பட்டு கண்ணை மெதுவாக திறந்து பார்க்கிறான். அப்போ கூட ஆசை போலன்னா அந்த யமனுடைய லோகத்தில் கூட நரகத்தில் கூட ஆசை போகாமல் அப்படி கண்ணை திறந்து பார்க்கலாம். பார்த்தா அது அப்படியே அதிலிருந்து அந்த பொம்மையிலிருந்து அப்படி அக்னி வருது. அப்படியே உஷ்ணம் அவ்விடத்துல காண கிடக்கிறது. அதை பார்த்த உடனே சரி பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் கூட தவிழிக்கலாம் என்று ஆசை வந்தால் அவ்விடத்திலே அவன் ஒரு வார்த்தை தெரிவித்தான். பாவையை பாவி தழுவன மழிவதற்கஞ்சி. இந்த பெண் பிள்ளையை நீ தழுவு என்று சொன்னா கூட பரவாயில்ல, நான் அணைச்சுக்கலாம் போல இருக்கு. அப்போ கூட ஆனா அவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? பாவி தழுவு. என்ன போய் பாவின்னு சொல்றான். பாவி என்று சொல்லுகிறானே, அதற்கு பயந்தேன். திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், இது யமலோகத்திலே நடக்கக்கூடியது, நரகத்திலே நடக்கக்கூடிய ஒன்று என்று தெரிவிக்கிறார். பாவி தழுவென மொழிவதற்கஞ்சி, அந்த மொழிக்கு அஞ்சினேன், அதற்கு பயந்தேன். பாவின்னு என்ன போய் சொல்றான்? நான் என்ன பெரிய பாவம் பண்ணிவிட்டேன்? யாரோ ஒரு பெண் பிள்ளை ஆசைப்பட்டேன், இது என்ன பெரிய பாவமா? என்ன அப்ப கூட அபிப்பிராயம், இந்த பாவின்னு சொன்னதற்குத்தான் நான் இப்பொழுது பயப்படுகிறேன். அங்க போனா பாவின்னு சொல்லுவனே அவன், அதற்கு பயப்படுகிறேன். அவன் தழுவுன்னு சொல்றதுக்கு பயம் இல்லை. எழியடிகின்ற செம்பினாளி என்ற பாவை இருக்கே, அதை தழுவுன்னு சொன்னா கூட அதுக்கு பயம் இல்லை. ஆனா பாவின்னு ஒரு வார்த்தை சொல்றானே, என்னை போய் பாவின்னு சொல்லிட்டானே, அதற்காக பயந்தேன். பயந்து வந்து சேர்ந்தேன். நைமிஷாரண்யத்துழந்தாய் என்று தெரிவிக்கிறார். நைமிஷாரண்யத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானே, எந்தாய் எனக்கு சுவாமியே, அதனாலே வந்து சேர்ந்தேன். பாவின்னு யமன் சொல்லுவனே, அதற்கு பயந்து உன்னிடத்திலே வந்து சேர்ந்தேன் என்று திருமங்கை ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரம். அதனாலே சம்சாரிகள் பயப்படுவது எதற்கு என்றால், நரகத்துக்கு சென்றால் இப்படிப்பட்ட தண்டனைகள் உண்டு என்பதற்காக பயப்படுகிறான் ஒரு சம்சாரியானவன் இந்நில உலகத்திலே. நாளே இதெல்லாம் தான் பயத்துக்கு காரணம். இந்த பயம் என்பது அடுத்தபடியா இவனுக்கு எங்கே ஏற்படுகிறது என்றால், ஸ்வர்க்கத்துக்கு போறான். சரி, நரகத்துக்கு போனா தானே இந்த பயம். சாஸ்திரத்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்தா நரகத்துக்கு போவதற்கு அநேக வழிகள் உண்டு. என்ன வழிகள்? நாம் செய்யக்கூடிய பாபங்கள். நிறைய பாபம் பண்ணா நரகத்துக்கு போறோம். சரி, பாபம் வேண்டாம், தர்மமான மார்க்கத்திலே தர்மத்தை அனுஷ்டிப்போமே என்று அதற்கு வேண்டியதை எல்லாம் செய்கிறான். தர்மமான மார்க்கத்திலே இருந்து தர்மத்தை எல்லாம் அனுஷ்டித்தால் ஸ்வர்க்கத்துக்கு போகலாம். ஸ்வர்க்கத்திலே ஆனந்தமா இருக்கலாமே. இங்க இருந்தா தான் பிணி பசி மூப்பு துன்பம் இதெல்லாம் வந்து சேர்றது. ஸ்வர்க்கத்துக்கு போனா அது கிடையாது. நல்லா ஆனந்தமா அமிர்தபானம், அமிர்தத்தை கொடுப்பார்கள், அமிர்தத்தை நாம் பானம் பண்ணலாம். அதற்கு மேலே என்ன ஸ்வர்க்கத்திலே என்றால், ஸ்வர்க்கத்திலே ஆனந்தமாக ரம்பா, ஊர்வசி, மேனகை, திரோத்தமை என்று இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகள், அவர்களோடு ஆனந்தமாக பேசி பொழுதை போக்கலாம். அதற்கு மேலே அங்கே நல்ல யுவாவாக இருக்கிறான். ஒரு 25 வயதிலே எப்படி இருப்பனோ அதை போலே இருக்கிறான் அங்கே. அதற்கு மேலே என்ன என்றால், இந்த கவலையெல்லாம் கிடையாது. அங்கே பணம் இல்லை, எனக்கு பட்டினி வந்து சேரும், இந்த கவலைகள்லாம் கிடையாது. அங்கே அப்படி ஆனந்தமா பொழுதை போக்கலாமே என்று நினைக்கும் காலத்திலேயே அங்கே நடக்கக்கூடியது ஒன்றை பார்க்கிறான். இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா ஸ்வர்க்கத்துக்கு போறான்னு வச்சு, ஸ்வர்க்கத்துக்கு போய் ஆனந்தமா அனுபவிச்சுட்டே இருக்கான். அனுபவித்து கொண்டே இருக்கும் காலத்திலே ஸ்வர்கேபி பாதபீதஸ்துவம் க்ஷைஷ்ணோர் நாஸ்தி நிஷ்கிருதி என்று இங்கிருந்து போனவன் ஒரு ஜீவாத்மா அங்கு போய் ஸ்வர்க்கத்திலே நன்னா ஒரு திவ்யமான அவனுக்கு ஒரு சரீரம் வந்து சேர்றது. ஸ்வர்க்கத்திலே அந்த ஆச்சரியமான ஒரு உடம்போடு அனுபவத்தை செய்யலாம் என்று அனுபவம் செய்து கொண்டே இருக்கும் காலத்திலே அங்கே இவனுக்கு பூலோகத்திலே இவன் பக்கத்து வீட்டிலே இருந்தவன் அவனும் வந்திருக்கான். அவனும் நல்ல காரியம்லாம் பண்ணி ஸ்வர்க்கத்துக்கு தான் வந்திருக்கான். அப்படிப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரன், பூலோகத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கான். புரியறதுக்காக சொன்னேன். நாளே அங்கே வந்து சேர்ந்திருக்கான். இங்கே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒருத்தனை அங்கே இருக்கக்கூடிய இந்திரன் தலைகீழ பிடிச்சு தள்ளுறான். துவம்சா, இங்கிருந்து ஒழிந்து போ என்று தலைகீழ பிடித்து தள்ளுகிறான். தலைகீழ பிடித்து தள்ளின உடனே இங்கே இருக்கக்கூடியவன் பார்க்கிறான், என்னது இது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பூலோகத்தில் இருந்தானே, அவனை தலைகீழ பிடிச்சு தள்ளுறானே என்று இவன் பார்க்கிறான். எதனாலே இப்படி தள்ளப்படுகிறான் என்று விசாரிக்கிறான் பக்கத்தில் இருக்கக்கூடியவன். கேட்டா அவன் உடனே சொல்றான், தள்ளுவதற்கு காரணம் இதுதான், அவனுடைய புண்ணியம் முடிந்தது.
எவ்வளோ புண்ணியம் சேகரித்தானோ பூலோகத்திலே இருந்து அந்த புண்ணியங்கள் எல்லாம் முடிந்தது. இனிமே அவனுக்கு ஒன்றும் இல்லை இங்கே அனுபவித்துறது. புண்ணியம் இருந்தால் தான் இங்கே வரலாம். புண்ணியம் இருந்த பரியந்தம் நன்னா அனுபவிச்சான். புண்ணியம் முடிஞ்சது, அதனாலே அவனை கீழே மறுபடியும் பூலோகத்துக்கு தள்ளிவிட்டான் யமன் என்று இந்திரன் தள்ளிவிட்டான் என்று தெரிவிக்கிறான். தெரிவித்த உடனே இவனுக்கு பயம் ஏற்படுறது. என்னது இது, இப்படி தள்ளுறானே, இத்தனை காலம் ஸ்வர்க்கத்தில் இருந்தான், கொஞ்சம் கௌரவமா போயிட்டு வாப்பா, உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் முடிந்தது, உனக்கு இனிமே இங்கே வேலை இல்லை, போயிட்டு வா அப்படின்னு கௌரவம் தோற்ற 4 வெத்தலைப்பாக்கு படம் எல்லாம் தட்டில் வச்சு அவனுக்கு பிடிச்சா ஒரு வேஷ்டி உத்திரியும் ஒரு சம்பாவனை வச்சு அவனை அனுப்பலாமொழி அங்கேருந்து கௌரவமா. அது இல்லாமல் நாம கூட பூலோகத்தில் தேவலான்னா கொஞ்சம் யாராவது வந்தவர்கள் நமக்கு சரிப்படல அவர்களோட என்று தெரிவித்தார். அவர்களை அனுப்பும் காலத்தில் ஏதாவது ஒரு சன்மானம் பண்ணி சர்க்காரம் போயிட்டு வாப்பா, இனிமே இந்த பக்கம் வந்துவிடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். நாம கூட தேவலாம் பூலோகத்தில். இது என்ன இப்படி தலைகீழ பிடிச்சி தர்றான் இந்திரன், இனிமே இந்த லோகத்துக்கு இவன் வந்துவிடவே கூடாதுன்னு அபிப்பிராயம் போல இருக்கு என்று அங்கேயும் என்ன ஏற்படுகிறது, ஸ்வர்கேபி பாதபீதஸ்துவம் என்று அங்கேயும் இப்படி தலைகீழ பிடிச்சு தள்ளுறதை பார்த்த உடனே பயம் ஏற்படுகிறது. பீதி, அந்த இடத்துலையும் பயம். அப்படி பயம் ஏற்பட்டா அப்புறம் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்னைக்காவது ரசமா இருக்குமா அவனுக்கு? இந்த ஜீவாத்மாவுக்கு ரசமாவே இருக்காது. காரணம் என்ன, நமக்கு என்னைக்கு இந்த நிலை வருமோ, நம்ம என்னைக்கு தலைகீழ பிடிச்சு தள்ளுவனோ தெரியலையே. அப்படின்றதுனால இவனுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்பொழுதும் கூட. அதனாலே இந்த லோகத்திலே மட்டும் பயம் அன்று, இங்கிருந்து நரகத்துக்கு போனாலும் பயம், அதே போல ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் பயம்தான். நாளை எங்கு சென்றாலும் இந்த பயம் என்பதற்கே அது போவதே கிடையாது சம்சாரிகளுக்கு. நாளை எப்படியாவது ஒரு முறையிலே சொர்க்கத்தை சென்றடைந்தாலும் அது நித்தியமா இருக்கானா, அது நித்தியமாக இருப்பது கிடையாது, அங்கேயும் பயம்தான். சரி, இது மனிதர்களுக்கு விட்டுடுவோம், தேவதைகளுக்கு எப்படி என்று எடுத்துன்னு பார்த்தா பிரம்மா இருக்கான், ருத்ரன் இருக்கான், அதே போல இந்திரன் இருக்கான், சந்திரன் இருக்கான், குபேரன் இருக்கான், எத்தனையோ தேவதைகள், 33 கோடி தேவதைகள் எத்தனையோ பேர் இருக்காள். அவர்களுக்கு எப்படி நிலை என்று பார்த்தால் அவர்களும் சம்சாரிகள் தான், அவர்களும் மாறி மாறி பிறக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் நம்மை போலே ஜீவாத்மாக்கள் தான். எந்த தேவதையா இருந்தாலும் பிரம்மா தொடங்கி எல்லா தேவதைகளும் ஜீவாத்மாக்கள் தான். அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் அவர்களும் சம்சாரிகள் தான். இந்நில உலகத்திலே யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரும் சம்சாரிகள். அவர்களுக்கு என்ன பயம் என்றால், அவர்களுக்கு பயமாவது, தேவதைகளுக்கு பயமாவது, அவர்களுக்கு அசுரர்களாலே பயம். எந்த அசுரன் எப்பொழுது வருவனோ, எப்படி நம்மை இம்சிப்பனோ, நம்முடைய இருப்பிடம் என்னைக்கு பறிபோகுமோ என்று அவர்களுக்கு பயம். இடமே இல்லாம ஆக்கிட்டு போயிட போறான் அசுரர்கள். அப்படித்தானே இடமே இல்லாமல் இந்திரன் சிரமப்படுகிறான். தன்னுடைய அந்த ராஜ்யத்தை பறிகொடுத்தான், மகாபலியினிடத்திலே பறிகொடுத்தான். மகாபலி பிடுங்கினான் ராஜ்யத்தை, ராஜ்யம் இல்லாமல் போயிற்று. கடைசியிலே எம்பெருமான் வந்தான், வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக லோகத்தை எல்லாம் அளந்து கொடுத்தான் என்று விருத்தாந்தம் பார்க்கிறோம். நாளே தேவதைகளுக்கும் அசுரர்களாலே பயம் இருக்கிறது, அவர்களும் பயந்துட்டே இருக்கா. நமக்கு இருப்பிடம் இருக்குமா இல்லையா தெரிய மாட்டேங்குது. நாளே பயம், பயம் மட்டும் இல்லை, துக்கம், எவ்வளோ துக்கம் அவர்களுக்கு. அந்த துக்கமும் வந்து சேருகிறது. பிரம்மாவானவன் நன்னா தூங்கினான். தூங்கும் காலத்திலே 4 வேதங்கள் வெளியிலே வந்து குழந்தை வடிவை எடுத்து விளையாடத் தொடங்கினான். விளையாடும் காலத்திலே மதுகைடவர்கள் வந்தார்கள், அசுரர்கள், அவர்கள் அபகரித்து சென்றார்கள். பிரம்மா தூக்கத்திலிருந்து விழித்து பார்த்தான். 1000 சதுர்யுகம் தூக்கம் அவனுக்கு. எழுந்து பார்த்தான், இரவு அது. நாளே அந்த காலம் அத்தனை காலம் உறங்குகிறான் பிரம்மா. எழுந்திருந்து பார்த்தான். எழுந்திருந்து பார்த்த காலத்திலே வேதம் அவனுக்கு நினைவுக்கு வரவே இல்லை. அப்பொழுது அழுதான், கண்ணும் கண்ணீருமாக. ஐயோ, இனி சிருஷ்டிக்கவே முடியாது போலே இருக்கிறது என்று பயம் ஏற்பட்டது பிரம்மாவுக்கு. தனக்கு அடைத்த தொழிலை செய்ய முடியாது போலே இருக்கிறது என்கிற பயம் ஏற்பட்டது. நாளே எம்பெருமானிடத்திலே சென்று சேர்ந்தான் பிரம்மா. சென்று சேர்ந்து அப்பொழுது அவனிடத்திலே, எம்பெருமானே, நீயே ரட்சிக்க வேண்டும், கண்ணிழந்தேன், தனம் இழந்தேன், வேதாமே பரமம் சக்ஷுஹு, வேதாமே பரமம் தனம் என்று ஐஸ்வர்யத்தை இழந்தேன், கண்ணை இழந்தேன் என்று கண்ணும் கண்ணீருமாக பிரம்மா எம்பெருமானிடத்திலே சென்று சேர்ந்தான் பிரம்மா. பிற்பாடு எம்பெருமானும் இடத்திலே அயக்ரீவா அவதாரம் செய்து மதுகைடவர்களை அழித்து பிரம்மாவுக்கு வேடத்தை மீட்டு கொடுத்தான் என்று விருத்தாந்தம் பார்க்கிறோம். அதனாலே பிரம்மாவுக்கு பயம். ருத்ரன், அவனுக்கும் பயம் உண்டு, அவனும் பயந்தான். காலத்திலே கபாலம் ஒட்டி கொண்டது கையிலே, பிரம்ம கபாலம். பிரம்மா அவனுடைய தகப்பனார், அவனுக்கும் முதல்ல 5 தலை இருந்தது, அதை கிள்ளினான். கிள்ளினபடினாலே பிரம்ம கபாலம் கையிலே ஒட்டி கொண்டது. பிரம்மாவினுடைய சாபத்தாலே கபாலித்துவம் பவிஷ்யசி என்று பிரம்மா சாபம் கொடுத்தார். நாளே பிரம்ம கபாலம் கையிலே ஒட்டி கொண்டது.
ஒட்டி கொண்ட காலத்திலே இந்த பிரம்ம கபாலம் என்று நிறைகிறதோ அன்றுதான் இது கீழே விடும் என்று சாப விமோசனத்தையும் பிரம்மா தெரிவித்தார். உடனே பயம் ருத்ரனுக்கு, ஐயோ இது எப்பொழுது கீழே விடும், எப்படி கீழே விடும் தெரியவில்லை என்று பார்த்த பதார்த்தங்கள் எல்லாம் கண்ட மலையும் கடலும் உலகேடும் எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டான். எதை போட்டாலும் அது நிரம்பவில்லை. கடைசியில முண்டத்து காத்த முகில்வண்ணா ஓவென்னு இண்டச்சரமுடை ஈசனர கொள்ள என் மண்டரகத்தானே அச்சோ அச்சோ மார்பில் மருவனே அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் பாசுரம் பாடுகிறார். கடைசியிலே பத்ரிகாசிரமத்திலே சென்று எவ்வளவு பயம் அவனுக்கு, ஐயோ இந்த பிரம்ம கபாலம் கீழே விடவே விடாது போல இருக்கு, எப்பொழுதும் இதை கையிலே சுமந்து கொண்டே திரிய வேண்டும் போலே இருக்கிறது என்று நினைத்தான். அப்பொழுது ருத்ரனானவன் அதனாலே பயம் ஏற்பட்டது. பிற்பாடு எம்பெருமான் தத்ர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாச்சிதா என்று அவனுடைய மார்பிலே இருக்கக்கூடிய வேர்வை ரத்தத்தை எடுத்து தெளித்து அக்ஷயம் என்று தெரிவிக்க பிரம்ம கபாலம் கீழே விழுந்தது என்று விருத்தாந்தம் பார்க்கிறோம். அதனாலே அவனுக்கும் பயம் ஏற்பட்டது. இது என்ன இப்படி நாற்றமாக இவ்விடத்திலே இருக்கிறது, நம்முடைய கையிலே நரம்பும் சதையுமாக இப்படி ஒட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய கையிலே என்று வருத்தம் ருத்ரனுக்கு அப்பொழுது. அதனாலே பயம். அது மட்டுமல்ல, தேவதைகளுக்கு பிரம்மாவுக்கும் பயம் உண்டு, ருத்ரனுக்கும் பயம் உண்டு. என்ன பயம்னா பதவி போயிட போறது என்ற பயம். இந்த நாற்காலி ஆட்டம் இருக்கு, அது இங்க மட்டும் கிடையாது. இப்போ இருக்கோ இல்லையோ நாற்காலி ஆட்டம், இங்க மட்டும் கிடையாது. எங்கேயாவது ஒரு எலெக்ஷன் தான் உடனே எல்லாருக்கும் நாற்காலி ஆட்டம், உடனே எல்லாருக்கும் பயம், ஐயோ நாற்காலியில நாம அமருவோமா இல்லையா என்று பயம். அது நமக்கு மட்டும் இங்க மட்டும் இல்லை, அங்கேயும் அவர்களுக்கும் உண்டு. நாளே தேவதைகள் பிரம்மாவுக்கும் உண்டு, நம்முடைய பதவி பறி போய்விடுமோ என்று பிரம்மாவும் கலங்குகிறான், ருத்ரனும் கலங்குகிறான். அந்த பயத்தின் காரணமாகத்தான் எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணுகிறார்கள். பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊடி ஊடி தவம் செய்தார் வெல்கி நிற்பார் என்று திருமாலையிலே தொண்டரடிப்படியாழ்வார் தெரிவிக்கிறார். நாளே இவர்கள் எல்லாம் தபஸ் பண்ணுகிறார்கள். எத்தனை ஊழி காலம் பிரம்மா தபஸ் பண்ணுகிறான், ருத்ரன் தபஸ் பண்ணுகிறான். காரணம் என்ன என்றால் மறுபடியும் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மறுபடியும் ஒரு முறை பிரம்மாவாக நாமே இருக்க வேண்டும், மறுபடியும் ஒரு முறை இந்திரனாக நாமே இருக்க வேண்டும், ருத்ரனாக நாமே இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு அந்த பதவியிலே பயம், அது போய்விடுமோ, வேறொரு ஜீவாத்மாவை எம்பெருமான் பிரம்மாவாக நியமித்து விடுவனோ, வேறொரு ஜீவாத்மாவை எம்பெருமான் ருத்ரனாக நியமித்து விடுவனோ, இந்திரனாக நியமித்து விடுவனோ என்று இவர்களுக்கெல்லாம் பயம். பயத்தின் காரணமாக எம்பெருமானை சரணம் போகிறார்கள், எத்தனையோ காலம் தபஸ் செய்கிறார்கள். ஆக தேவதைகளுக்கும் பயம் உண்டு. தேவதைகளும் சம்சாரிகள் தான், மாறி மாறி பிறக்கிறார்கள் இந்நில உலகத்திலே, மறுபடியும் பிறக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த தேவ சரீரம் போயிற்று என்று சொன்னால் மறுபடியும் இந்நில உலகத்திலே அவர்கள் மீண்டும் இவ்விடத்திலே மனுஷனாகவே வந்து பிறக்கிறார்கள் என்றும் பார்க்கிறோம் தேவதைகள். நாளே இப்படிப்பட்ட அந்த தேவதைகள் அவர்களுக்கும் பயம் உண்டு. இந்த தேவதைகளுக்கும் பயம் உண்டு. அதே போல அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யார் என்றால் அவர்கள் மனுஷர்கள், நாம் தான். நமக்கு பயம் உண்டு, அதை கீழே அனுபவித்தோம். இந்நில உலகத்திலேயும் பயம், அதே போல நரகத்துக்கு போனாலும் பயம், ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் பயம். நாளே இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டான பயம். மிருகங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவைகளுக்கும் பயம் உண்டு. அவைகளுக்கு மற்ற மிருகத்தாலே என்ன ஆபத்து ஏற்படுமோ, மனுஷனாலே என்ன ஆபத்து ஏற்படுமோ, இதெல்லாம் மிருகங்களுக்கு பயம் உண்டு. ஸ்தாவரம் என்று சொல்லக்கூடியது, அதாவது மரம், தூண், மட்டை, செடி, கொடி இதெல்லாம் இருக்கு, கல் இதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாக்கள், அந்த ஜீவாத்மாக்களுக்கு அவைகளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா ஞானம் ரொம்ப அல்பமா இருக்கு அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா, பாபத்தின் காரணமாக அப்படி இருக்கிறது. அதனாலே அதை விட்டுடுவோம். மற்ற மூன்றுக்குமே பயம் உண்டு. மூன்று ஜாதி, எது தேவ மனுஷ்ய திரிய ஜாதிகள், இந்த மூன்று ஜாதிக்குமே பயம் உண்டு. நாளே இந்த சம்சாரத்திலே இந்த பயமானது இப்படி காண கிடக்கிறது. இந்த பயம் இருக்க, இந்த பயமானது ஆழ்வார்களுக்கும் உண்டு. ரொம்ப ஆச்சரியம் என்ன என்றால் ஆழ்வார்கள் அவர்களும் இந்நில உலகத்திலே இருக்கிறார்கள். நாமெல்லாம் எப்படி இருக்கோம், பத்தாத்மாக்களாக இருக்கிறோம். பத்தாத்மாக்களுக்கு இந்த பயம் இருக்கின்றன. முமுக்ஷுக்கள் மோட்சத்திலே இச்சமுடையோட கூடினவர்கள், அவர்களுக்கும் பயம் உண்டு. முமுக்ஷுக்களிலே தலைவரானவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் ஆழ்வார்கள். மோட்சத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். இந்நில உலகத்தை விட்டு பரமபதத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று அடியார்கள் கூட்டத்திலே இருந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவதென்று
கழிப்பும் கவருமற்று பிறப்பு பிணிமூ பிறப்பற்று ஒடிக்கொண்ட சோதியமாய் உடன் கூடுவதென்று கொடும் துடிக்கின்ற வானின் நிலம் சுடராளி சங்கேந்தி அடிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவதென்று கொடோ என்றுதான் ஆழ்வார் ஆசைப்பட்டார். 2ஆம் பற்றிலே 3ஆம் திருவாய்மொழியிலே 10ஆம் பாசுரம். நாளே அதை ஆழ்வார் ஆசைப்பட்டார். அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவதென்று கொடும், எப்பொழுது சேரப்போகிறேன் என்று ஆசைப்பட்டார். காரணம் என்ன? ஆழ்வார் ஏன் இதை ஆசைப்படுகிறார்? ஆழ்வாருக்கு என்ன குறை? இந்நில உலகத்திலே ஆழ்வாருக்கு என்ன பயம் என்றால், நம்மாழ்வாரை எடுத்துன்னு பார்த்தா என்ன பயம் என்றால், நம்மாழ்வாருக்கு ஒரு பயமும் இல்லை. எம்பெருமான் இந்நில உலகத்திலே இருக்கும் காலத்திலேயே நித்திய சூரியரோடு ஒப்பர் என்று சொல்லும்படியாக வைத்திருந்தார். அவருக்கு என்ன பசி உண்டா, வியாதி உண்டா, பிணி, பசி, மூப்பு இதெல்லாம் உண்டா, துன்பம் இதெல்லாம் உண்டா? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆழ்வாருக்கு. அப்படி இருக்கும் காலத்திலே ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கும் இதெல்லாம் கிடையாது. ஆழ்வாரான பிற்பாடு இதெல்லாம் ஏதாவது உண்டா அவருக்கு? எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் காலத்திலே ஆழ்வார்களுக்கு என்ன பயம்? ஆழ்வார்களுக்குள்ளே தலைவரான சுவாமி நம்மாழ்வார், அவருக்கு என்ன பயம் என்று முதல்ல பார்த்தா, முதல்ல ஆழ்வார் நம்மாழ்வாரையே எடுத்துட்டு பார்க்கணும். அப்படின்னா முதல்ல ஒரு காரணம் என்னன்னா, அவர் தலைவர், ஆழ்வார் கோஷ்டிக்கு தலைவர், அதனாலே அவரை எடுத்துன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக என்ன காரணம்னா, அவர் எங்கூர் ஆழ்வார். அதனாலே அடியன் ஆழ்வார் திருநறியிலேருந்து இந்த உபன்யாசத்தை தெரிவித்து வருகிறபடினாலே என்னானாலும் அடியோங்கள் ஆழ்வார் அவர். அதனாலே இத்திவதேசத்திலே அவதரித்த ஆழ்வார். அதனாலே அவருக்கு என்ன பயம் என்றால், அவருக்கும் பயம் உண்டு. என்ன பயம் என்றால், இந்திரியங்களாலே பயம், இந்திரிய பயம். நாளை இந்த இந்திரியங்கள் இருக்கு, எம்பெருமான் என்னத்தான் இந்த சரீரத்தோடு வைத்திருந்து அவனுடைய அனுபவத்தை கொடுத்தாலும் கூட எவ்வளோ ஆச்சரியமான அனுபவம், அந்த அனுபவத்தை தான் அனுபவிக்கிறார். 2ஆம் பற்றிலே 3ஆம் திருவாய்மொழி ஊனில் வாடுவீரே நல்லபோ உன்னை பெற்று என்று ஆச்சரியமான எம்பெருமானோடே கலந்து எல்லா ரசவத் பதார்த்தங்களும் ஒன்றாகச் சேர்ந்தார். என்ன ஒரு ஆனந்தத்தை நமக்கு கொடுக்குமோ அப்படிப்பட்ட பேரின்பத்தை எம்பெருமானோடே சேர்ந்து அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படி அனுபவிக்கும் காலத்திலே அவருக்கு நடுவில் இந்த அனுபவத்தை அனுபவிக்க கூடியவர்கள் யாருமே இல்லையே இந்நில உலகத்திலே. இந்த சம்சாரிகள் எல்லாம் உண்டியே உடையே உகந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டாமா? இதையெல்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நாம் யாரோடே சொல்லி அனுபவிப்பது? நமக்கு உஷா துணையாக யாருமே இல்லையே. அதனாலே வருத்தம் ஆழ்வாருக்கு. வருத்தத்தின் காரணமாக ஆழ்வார் இதை ஆசைப்படுறார். இதை அனுபவிக்க கூடியவர்கள் என்று சொன்னால் அடியார்களான நித்தியசூரிகள், அவர்கள்தான் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். அதனாலே அந்த கூட்டத்திலே சென்று போக வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறார். இந்நில உலகத்திலே இருக்கும் காலத்திலேயே என்ன பயம் ஆழ்வாருக்கு என்று சொன்னால், இந்த லோகம் எப்படி இருக்கு என்று சொன்னால், இது இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் இருக்கே, இந்த இந்திரியங்கள் ஒவ்வொரு பக்கம் பிடிச்சு இழுக்கிறது. கண்ணானது எதையோ காட்டுனது, காதானது எதையோ கேட்கும்படியா செய் என்று தெரிவிக்கிறது. உடம்பு யாரையோ தொடக்கூடாதவர்களை எல்லாம் தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. மூக்கானது எதையெல்லாம் வாசனைகளை நுகரக்கூடாதோ அதை நுகர வேண்டும்னு ஆசைப்படுகிறது. நாக்கானது எதையெல்லாம் சுவைக்கக்கூடாதோ அதையெல்லாம் சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்திரியங்கள், அந்த இந்திரிய பய ஆக்ரோஷம், அதற்கே ஒரு திருவாய்மொழி அனுகிரகித்தார் ஆழ்வார். 7ஆம் பத்திலே முதல் திருவாய்மொழி, உன்னிலாவிய ஐவரால் குமைதீத்தி என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நடிவானின்னம் எண்ணுகின்றாய் என்று தொடங்கி, எம்பெருமானே இன்னும் இந்நில உலகத்திலே என்னை வைத்திருக்கிறாய், பூர்ண சரணாகதி பண்ணினார். 6ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழியிலே உலகமுண்ட பெருவாயா என்கிற திருவாய்மொழியிலே அலர்மேல் மங்கையை முன்னிட்டு அவளை புருஷகார பூதையாக கொண்டு திருவேங்கடமுடையான் திருப்பாதங்களிலே சரணம் புக்கார் ஆழ்வார். அகலையில்லேன் இறையமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போடொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்று சரணம் புக்கார் ஆழ்வார். சரணம் புகுந்த அடுத்த க்ஷணத்திலே ஆழ்வார் எதை எதிர்பார்த்தார் என்றால், அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை என்று எல்லையற்ற ஆனந்தத்தை பரமபதத்திலே அடியார்களோடே சேர்ந்து அனுபவிக்க பெற்றேன் என்று முடிக்கணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். ஆனால் பார்த்தால் அப்படி இல்லாமல் ஆழ்வார் திருப்புடி ஆழ்வாரடியிலே ஆழ்வார் திருநறியிலே இருந்தார். இருந்தவுடனே பயம் வந்து சேர்ந்தது ஆழ்வாருக்கு. இப்படி சரணாகதி பண்ண விற்பாடும் எம்பெருமான் தன்னுடைய லோகமான நித்திய விபூதியிலே கொண்டு போய் வைக்கவில்லை என்று ஆழ்வாருக்கு பயம் ஏற்பட்டது. ஏன், என்ன பயம்? பயத்துக்கு என்ன காரணம்? நம்மை போலே பசின்னு பயமா? பசி வந்துடும், ஐஸ்வர்யம் இல்லை, சம்பாதிக்கலை, கிடத்தனம் வரும், மரணத்துக்கு பயம், இதுக்கெல்லாம் நாம் பயப்படுகிறோம். இதை போலே பயமா முமுட்சுவான ஆழ்வாருக்கு?
என்றால் இல்லை, முமுட்சுவான ஆழ்வாருக்கு இது பயம் அன்று. இந்த சம்சார பீதி என்பது சம்சாரம் என்கிற சொல்லக்கூடிய இந்நில உலகத்திலே 2 வகைப்பட்ட ஜீவாத்மாக்கள். ஒருத்தர்கள் பத்தாத்மாக்கள், அவர்களை பற்றி கீழே விண்ணப்பித்தேன். இப்பொழுது மற்றொரு வகையான இந்த ஜீவாத்மாக்கள், அவர்கள் முமுட்சுக்கள். அந்த முமுட்சுக்களிலே தலைவரான சுவாமி நம்மாழ்வார். அவர் ஏன் பயப்படுகிறார் என்றால் இந்திரியங்களாலே பயப்படுகிறார். இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து தெரிவித்தார், என் செய்யாமத்து நீ எம்பிட்டார், எஞ்சையா விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் அறிங்குளனிவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யாமத்து நீயம் விட்டார். அதிலே பாசுரம், அதிலே தெரிவிக்கிறார் ஆழ்வார், விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை. இந்த ஐம்புலன்கள் இருக்கு, அது எப்படி இருக்கக்கூடியது? விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரை. விண்ணுளார் பெருமார் என்று பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்கள். அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்களிலே ஒருத்தனான அந்த கருடன். அந்த கருடனானவன் அவன் இந்நில உலகத்துக்கு வந்து சேர்ந்தான். கிருஷ்ணாவதாரம் செய்யும் காலத்திலே அவன் வந்தான். இங்கு வந்த காலத்திலே அப்பொழுது அவனுக்கு பசி ஏற்பட்டதாம். கருடனுக்கும் பசி. கண்ணனை அனுபவிக்க வேண்டும் வந்திருக்கான், கண்ணனுக்கு ரட்சையாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறான். அப்படி வந்திருக்கக்கூடிய கருடனுக்கு ஒரு நாள் பசி ஏற்பட்டது. பசி ஏற்பட்ட காலத்திலே அங்கே ஒரு பாம்பு, சுமுகன் என்று சொல்லக்கூடிய பாம்பை பார்த்தான். பாம்பு தானே இறை, அதானே ஆகாரம் கருடனுக்கு. அதனாலே அதை துரத்தி சென்றான். அந்த பாம்பு சுமுகனானவன் நேராக துவாரகைக்கு போனான். துவாரகையிலே சென்று அங்கே கண்ணபிரான் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறான். நேர அந்த துவாரகையிலே கண்ணபிரானுடைய சிம்மாசனத்துக்கு சென்று அவ்விடத்திலே கண்ணபிரானுடைய சிம்மாசன காலை கட்டி கொண்டான் அந்த சுமுகன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. அப்போ கருடன் நேர வந்தான். கருடன் நேர வந்து அந்த பாம்பை பார்த்தான் கண்ணபிரானுடைய சிம்மாசனத்தின் கீழே. பார்த்த உடனே எனக்கு அது வேண்டும், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எம்பெருமானே எனக்கு அந்த பாம்பை ஆகாரமாக கொடு என்று கேட்டான் கருடன். கேட்ட காலத்திலே எம்பெருமான் கொடுக்க மாட்டேன் என்று தெரிவித்தான் கண்ணன். அது என்னை சரணாகதி பண்ணி இருக்கிறது, என்னுடைய ஆசனத்தை கட்டி கொண்டிருக்கிறது, ஆசன காலை கட்டி கொண்டிருக்கிறதுனாலே அதை விடமாட்டேன் என்று தெரிவித்தான் கண்ணபிரான். சொன்னவுடனே அப்பொழுது கருடன் தெரிவித்தான், அது என்ன இப்படி சொல்ற எம்பெருமானே, உனக்கு எத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்பொழுது பசி என்று சொன்னால் எனக்கு உதவி செய்ய மாட்டாயா, இந்த பாம்பை கொடுக்க மாட்டாய் என்று எத்தனையோ தெரிவித்தான் கருடன். அப்பொழுது எம்பெருமான் ஒரு காலத்திலையும் கொடுக்க மாட்டேன், நீ வேற ஏதாவது ஆகாரத்தை தேடிக்கொள் என்று தெரிவித்தான். தெரிவித்த உடனே அப்பொழுது கருடன் சொன்ன வார்த்தை, இதற்காகத்தான் உம்மையும் பெண்பெண்டுகளையும் தூக்கி சுமந்தேனோ என்று கருடன் கேட்டான். இதுக்காகத்தான் நான் தூக்கி சுமக்கிறேனா, உமையும் உம் பெண்பெண்டாட்டிகளும் தூக்கி சுமக்கிறனா என்று கருடன் கேட்டான். கேட்ட உடனே அப்பொழுது சிவிகையார் சொல்லும் வார்த்தையெல்லாம் தெரிவித்தான். பல்லக்கு தூக்குறவா அவ சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் தெரிவித்தான் கருடன் என்று தெரிவிக்கிறார் விடத்திலே. இந்த சிவிகையார் சொல்லும் சொல் என்பதற்கு அடியனுடைய திருத்தாப்பனார் அடிக்கடி தெரிவிப்பார். காலத்திலே கலியன் சுவாமி வானமாமலையிலே எழுந்தருளிந்த 25ஆம் பட்டம் கலியன் ராமானுஜ, சின்ன கலியன் ராமானுஜஜியர் சுவாமி, அந்த சுவாமி யாத்திரையாக பல்லக்கிலே எழுந்தருளினார். அப்பொழுது அந்த சுவாமிக்கு இது என்ன சிவிகையார் சொல்லும் சொல்னு தெரிவிக்கிறாரு, பல்லக்கு தூக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு ஒன்று சொல்றாரு நம்பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்லக்கு தூக்குறவன் ஒரு வார்த்தை சொல்லுவன், அது என்ன வார்த்தை, அப்படி என்ன அவன் வார்த்தை சொல்லுவன் என்பது அது பரியந்தம் சுவாமிக்கு புரியலையா. ஒரு சமயம் சுவாமி பல்லக்கிலே எழுந்தருள் எங்காலத்திலே வடதேசத்து யாத்திரை எழுந்தருளும் காலத்தில், இந்த காலத்திலே ஆந்திர மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் பெரிய 6 அடி உயரத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எப்பொழுதும் சுவாமியினுடைய பல்லக்கை எழுந்தருள பண்ணுவார்களாம். இப்படி எழுந்தருள பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் நன்னா 6 அடி உசரத்துக்கு இருக்கக்கூடியவர்கள் ஹே ரங்கம் ஹாரி ரங்கம் ஹே ரங்கம் ஹாரி ரங்கம் அப்படின்னு சொல்லிண்டே அந்த பல்லக்கை எழுந்தருள பண்ணுவார். அப்படி எழுந்தருள பண்ணினா அப்பொழுது ஒரே குரல்ல அவர்கள் சொல்லிண்டே எழுந்தருள பண்ணக்கூடிய சிரமமே அவர்களுக்கும் தெரியாது. உள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடிய வானமாமலை சுவாமி அவருக்கும் அந்த சிரமம் தெரியாமல் அப்படி பல்லக்கிலே செல்வர் சுவாமி. இப்படி போகும் காலத்திலே ஆனால் என்ன ஒன்றுன்னா அவர்களுக்கு ஒரே ஒரு குறை உண்டு. இந்த பல்லக்கை எழுந்தருள பண்ணக்கூடியவர்களுக்கு எங்கேயாவது மதுபான கடையை பார்த்தா அங்கே பல்லக்கை நிறுத்திட்டு மதுபானம் பண்ணிட்டு மறுபடியும் எழுந்தருள பண்ணுவார்களாம். அந்த ஒரு குறை அவர்களுக்கு இருந்தது. அப்படி இருக்கும் காலத்தில் ஒரு சமயம் சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிவேகமாக அந்த பல்லக்கை எழுந்தருள பண்ணி கொண்டு சென்று விடுவார்கள். அப்படி போகும் காலத்தில் கூட யாரும் வர முடியாது, சுவாமி கூட
அவர்களெல்லாம் தனியாக வெவ்வேறு பாதையிலே செல்ல வேண்டும், நடந்து கூட இருக்கக்கூடியவர்கள். நாளே பணம் மூட்டை, அவர்கள் மதுபானம் பண்ணுவதற்கு பணம் வேண்டுமே, அதற்காக மூட்டை மூட்டையாக பணத்தை கட்டி அந்த பல்லக்குள்ளே வைத்திருப்பார்களாம். ஒரு நாள் அந்த மதுபான கடையை பார்த்த காலத்தில் நிறுத்தின உடனே சுவாமிக்கு தெரியும், நிறுத்தினா சரி இவர்களுக்கு ஒரு பணம் முடிச்ச தூக்கி வெளியில் போடணும்னு சுவாமிக்கு தெரியும். தேடி பார்த்தா பணம் வைக்க மறந்து போயிட்டார் ஸ்ரீகாரியம் சுவாமி. நாளே விடத்துல பணம் முடிச்சு இல்லை, அன்னைக்கு பணம் முடிச்சு இல்லைன்னு உடனே சுவாமி பண மூட்டையை எப்படி எடுத்து வெளியில் போடுறது? அவர்கள் மதுபானம் பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் மௌனமாக இருந்தாராம் சுவாமி. அப்படி மௌனமாக இருந்த காலத்தில் அந்த சிவிகையார் பல்லக்கை எழுந்துருள பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் பார்த்தா 5 நிமிஷம் பார்த்தா 10 நிமிஷம் பார்த்தா பணம் முடிச்சு வெளியில் வந்து விடவே இல்லை. ஓ, இன்னைக்கு பணம் இல்லை மதுபானம் பண்ணுவதற்கு என்று அவர்கள் அறிந்தவாறு அவர்கள் பேசின வார்த்தை இருக்க அப்பொழுதுதான் இந்த பந்திக்கு அர்த்தம் தெரிந்ததுன்னு சுவாமி அடிக்கடி தெரிவிப்பார். அப்பதான் தெரிந்தது சிவிகையார் சொல்லும் சொன்னா என்னன்னு அப்பதான் அறிந்து கொண்டேன். என்ன திட்டியா தெரியுமா நீங்க அந்த பல்லக்க தூக்கக்கூடியவர்கள் அப்படி நிந்தித்தார்கள் சுவாமி என்று அவர் அப்பொழுது தெரிவித்தாராம். அதே போலத்தான் இவ்விடத்திலே சிவிகையார்னா பல்லக்கை எழுந்துருள பண்ணக்கூடியவர்கள், எம்பெருமானை எழுந்துருள பண்ணக்கூடியவன் கருடன். அப்பொழுது அவன் பேசின வார்த்தை இப்படி இருந்தது. எப்படி பேசினான் அவன்? இதற்காகத்தான் உண்மை சுமந்தேனா சுவாமி என்று தெரிவித்தான் கருடன். சொன்ன உடனே எம்பெருமானும் கண்ணபிரானும் கருடனை அழைத்தான். அழைத்து, கருடா இங்க கிட்டவா, நீயா நம்மை சுமக்கிறாய், நம்மையும் நம் பெண் பண்டுகளையும் நீயா சுமக்கிறாய், எங்கே நம்மை தூக்கி சும பார்ப்போம் என்று தெரிவித்து தன்னுடைய சுண்டு வரையை தூக்கி அப்படி கண்ணபிரான் கருடனுடைய தோளில வைத்தான். வைத்த உடனே கருடன், ஐயோ ரொம்ப பாரமா இருக்கே, முடியலையே, என்னாலே தாங்க முடியவில்லை என்று தெரிவித்தான் கருடன். தெரிவித்த உடனே எம்பெருமான் சொன்னா, பார்த்தியா இதனால என்ன தெரிகிறது தெரியுமா? அறிந்து கொண்டாயா? தெரிகிறது சுவாமி, நீர்தான் நம்மையும் தூக்கி சுமக்கிறேன் என்று, நம்மையும் தூக்கிட்டு போறது நீதான் என்று கருடன் என்று அறிந்து கொண்டான். சில பேர்லாம் சைக்கிளில் போவா, கடைசியில் சைக்கிளில் போனால் கடை வீதியில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு போனால் கடைசியில் சைக்கிள் பஞ்சராக போயிடும். பஞ்சராக போயிடுத்துன்னா கடைசியில் கடை வீதியிலே சாமானையும் தூக்கிண்டு இந்த சைக்கிளையும் தோள் மேலே தூக்கி வச்சுட்டு நடந்து வருவா. அதை போலத்தான் கருடனையும் சுமப்பது எம்பெருமான் தான். அவனுடைய பெண் பெண்டாட்டிகளையும் கருடனையும் எல்லாரையும் எம்பெருமான் தான் சுமக்கிறான். அவனுடன் அவனுக்குள்ளே விசேஷ சக்தியை ஏற்படுத்தி அந்த சக்தியாலே சுமக்கும்படியாக செய்கிறான் கருடனை. அதனால எம்பெருமான் இல்லைன்னா யாராலையாவது ஏதாவது காரியம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவனும் எம்பெருமான். அதை காட்டினான் அப்பொழுது கருடனுக்கு. படி கருடனுக்கு காட்டி கடைசியிலே சுமுகன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஆசனத்தை கட்டி கொண்ட அந்த பாம்பை அதையும் தூக்கி கருடனிடத்திலேயே கொடுத்து, இதையும் நீயே சுமப்பாயாக என்று தெரிவித்து அனுப்பினான் கருடனை என்று விருத்தாந்தம். அதைத்தான் தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார். பின்னுடார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை. இந்த பசீனத்திற்கே அப்படி படுத்துகிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கருடன் நித்தியசூரியிலே ஒருத்தன் அவனையே இப்படி படுத்தியது என்று சொன்னார். இப்பொழுது அப்படி கூட படுத்துமா என்றால், இப்படி படுத்தக்கூடியதுதான் இந்த ரோகம். அதற்கு பயப்பட வேண்டும் என்று எம்பெருமான் காட்டுகிறான். இந்த விருத்தாந்தத்தின் மூலமா எதை காட்டுகிறான் அப்படின்னா, கருடனுக்கு இது நடந்ததே, இதை நடத்தியவன் யார்? எம்பெருமான் கண்ணபிரான். ஏன் அப்படின்னா பயப்படணும், அதற்கு பயப்படணும், இந்திரியங்களுக்கு பயப்படணும் என்று காட்டுகிறான் எம்பெருமான். நமக்கு அந்த பயமே இல்லை, சம்சாரிகளாகிற நமக்கு அந்த பயமே இல்லை. இந்த இந்திரியங்கள் இப்படியெல்லாம் பாடுபடுத்தும்ன்ற பயமே இல்லை. நல்ல யுவாவா இருக்கும் காலத்துல ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பிற்பாடு அந்த இந்திரியங்கள் எல்லாம் இம்சிக்கிறது. அப்பொழுதாவது பயம் வருதானா? அப்பொழுது கூட பயம் வர மாட்டேங்கிறது. பயம் வந்தா நல்ல விஷயத்திலே பொழுதை போக்க வேண்டும், ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், உபாயத்தை பற்றி தெரிய வேண்டும், புருஷார்த்தத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், விரோதி ஸ்வரூபத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அர்த்த பஞ்சக ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுமே. அந்த எண்ணமே ஏற்பட மாட்டேங்கிறது சம்சாரிகளாகிற நமக்கு. நாளே பத்தாத்மாக்களாக இருந்து பத்தாத்மகாலாக முடிந்து விடுகிறான் ஒருத்தன் இந்த உலகத்தில். அது தவறு என்று காட்டுகிறார் ஆழ்வார் இத்திருவாய்மொழியிலே. நாளே இப்படிப்பட்ட பயம் ஏற்பட வேண்டும் என்கிறபடினாலே தான் நித்தியசூரிகளிலே ஒருத்தனுக்கே இந்த பசி வந்தது என்பதாக காட்டினான் எம்பெருமான். அதனாலே ஆழ்வார் அதை தெரிவித்து, என்ன பயம் தெரியுமா? இதான் பயம். என் செய்யாமத்து நீ எம்பிட்டாள். எம்பெருமானே இப்பொழுது நீ இருக்கிறாய், அதனாலே கவலையற்று இருக்கிறேன். ஒருவேளை நீ விட்டு சென்றால் நான் என் செய்வேன்?
இந்த இந்திரியங்கள் உடனே வந்து என்னை சூழ்ந்து கொள்ளுமே என்று இந்திரியங்களுக்கு பயப்படுகிறார் ஆழ்வார். நாளே ஆழ்வார் அவருக்கும் பயம் உண்டு இந்நில உலகத்தில். எம்பெருமான் என்னடா கூட இருந்தாலும் ஆழ்வார் தெரிவித்தார். ஒரு திருஷ்டானமிட்டு காட்டினார். நம்பிள்ளை இடத்துல பெரிய பாம்பு தலையெடுத்து ஆடுறது. அப்படி தலையெடுத்து ஆடும் பாம்பு அப்பொழுது அது மௌனமாக ஆடிண்டே இருக்கு. எதிரே ஒருத்தன் இருந்தான். இந்த பாம்பை அடக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். அவன் கையிலே பச்சலை ஒன்று இருக்கிறது. அந்த பச்சலை இருக்கிறபடினாலே அந்த பாம்பு என்ன பண்றது, பேசாம தலையெடுத்து ஆடின்னு இருக்கு. அவ்வளவுதான், ஒன்றும் பண்றதில்லை. இந்த பச்சலைக்கு பயந்து பேசாம இருக்கு. அவனுக்கு ஒரு காத்தடிக்கிறது. காத்தடிந்த உடனே கையில இருக்கக்கூடிய பச்சையிலே அது பறி போய் விடுகிறது என்று பார்த்தால் உடனே என்ன பண்ணும், அந்த பாம்பு கொத்தி விடும் அவனை, எதிலே இருக்கக்கூடியவனை. அதே போலத்தான் பச்சிலை ஸ்தானத்திலே எம்பெருமான் இருக்கிறான். ஆழ்வார் அந்த எதிரே இருக்கானே இந்த மனுஷன் அதை போல இருக்கான். ஆடுகிற பாம்பை போலத்தான் இந்த இந்திரியங்கள் இருக்கின்றன. நாளை பச்சலை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் அவன் ஆழ்வாரை விட்டு திடீர்னு பறந்து போயிடுறான்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும், ஆடுகிற பாம்பான இந்த இந்திரியங்கள் கொத்திவிடும் என்று ஆழ்வார் பயப்படுகிறார். நமக்கு தான் இந்திரியங்களை பத்தி பயமே கிடையாது. ஏன் பயம் இல்லைன்னா, அது எப்படிலாம் இழுக்கிறதோ அதன் வழியில நம்ம போயிடுறோம். கண்ணானது எதையோ காட்டுன்னு சொன்னா காட்டிட்டு போயிடுறோம். காதானது எதையோ கேள்னு சொன்னா கேட்டுட்டு போயிடுறோம். நாளை எப்படியெல்லாம் இந்திரியங்கள் இழுக்கின்றனவோ அப்படியெல்லாம் செல்கிறோம்னா, அதனாலே நமக்கு இந்திரியங்களாலே பயம் இல்லை. ஆனா ஆழ்வாருக்கு இந்திரியங்களாலே பயம் இருக்கிறது. அந்த இந்திரியங்களாலே பயம் நமக்கும் ஏற்பட வேண்டும். ஐயோ, இந்திரியங்கள் இப்படி பிடித்து இம்சை பண்ணுகிறது. இதனாலே இதர விஷயங்களிலே சென்று சப்தாதி விஷயங்களிலே போய் கடைசியிலே நரகத்துக்கல்லவா போய் சேருவோம். மீண்டும் இந்த சம்சாரத்திலே பிறப்போம், பிறந்து நரகத்துக்கு போய் சேருவோம். இப்படிதான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்கிற பயம் நமக்கு வந்து சேர வேண்டும் என்கிறதை ஆழ்வார் அற்புதமாக காட்டினார். திருவாய்மொழியிலே 7ஆம் பத்திலே முதல் திருவாய்மொழியிலே உன்னிலாவிய ஐவரால் என்று தொடங்கக்கூடிய அத்தியுதமான திருவாய்மொழியிலே அதைத்தான் காட்டினார். நாளை இந்திரியங்களாலே ஏற்படக்கூடிய பயம், இந்திரிய பய ஆக்ரோஷம், அது தலையெடுத்து ஆழ்வார் திருவாய்மொழியிலே ஐயோ இந்திரியங்கள் என்ன பாடுபடுத்துமோ தெரியவில்லை என்று பயப்படுகிறார் ஆழ்வார், நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம். அதனாலே ஆழ்வார்களுக்கும் பயம் உண்டு இச்சம்சார மண்டலத்திலே இருக்கும் காலத்திலே. நாளே முமுக்ஷுக்களுக்கு பயம் சம்சார சம்பந்தம் அபேட்சிதம் பரமபத பிராப்தி என்று காட்டினார் பிள்ளலோகாச்சாரியர் தம்முடைய முமுக்ஷு படியில. நாளே அவர்களுக்கு என்ன பயம், முமுக்ஷுக்களுக்குன்னா சம்சார சம்பந்தம், அது பயம். யோ இன்னும் இந்நில உலகத்திலே இருக்கிறோமே என்பது பயம். அபேட்சிதம் பரமபத பிராப்தி, அபேட்சை என்ன, பரமபதத்தை சென்று அடைய வேண்டும். அங்கு அடியார்கள் குழாங்களிலே இருக்க வேண்டும், அடியார்கள் கூட்டத்தை அடைய வேண்டும், அங்கே இருந்து அவர்களுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும். இங்கிருக்கும் காலத்தில் இதுதான் பயம். என்ன பயம், இந்திரியங்கள் என்ன பாடுபடுத்துமோ என்கிற பயம் ஆழ்வார்களுக்கு உண்டு. அதிலே கடைசியான ஆழ்வார் அவர் திருமங்கை ஆழ்வார். அவர் பயப்படுகிறார். இந்த ஆழ்வார் எப்படி இருந்தார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆத்மாவை வெயிலிலே வைத்து சரீரத்தை நிழலிலே வைத்தார் ஒருவர். திருமங்கை ஆழ்வார் எப்படி இருந்தார் முதல்ல அப்படின்னா, ஆத்மாவை வெள்ளியிலே வைத்து, ஆத்ம ஞானமே இல்லாமல் ஆத்மாவை உஷ்ணத்திலே வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்ம ஞானம் இல்லாமல் அது தப்பிக்கும்படியாக ஏதோ இதர விஷயத்திலே பொழுதை போக்கி அப்படி காலத்தை கழித்து வந்தார் திருமங்கை ஆழ்வார். கடைசியாக ஆழ்வார்களுக்குள்ளே அவதரித்தவர். அப்படிப்பட்ட ஆழ்வார் அவர் சரீரத்தை நிழலிலே வைத்தார். சரீரம் இருக்க அதை நன்னா நிழல்ல வைத்தார். அப்படின்னா என்ன, அது சுகமா இருக்கணும், அது சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆழ்வார். ஆசைப்பட்டு அதனாலே அதுக்கு நன்னா சுகத்தை தேடி கொடுத்தார். அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அதுக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும், பெண்களுடைய சுகம் வேண்டும், அதையெல்லாம் தேடி கொடுத்தார் சரீரத்துக்கு. நாளே அப்படி காலம் சென்றது. அப்படி காலம் சென்ற காலத்திலே தான் எம்பெருமான் இவரை ஆழ்வாராக ஆக்க வேண்டும். இப்படி இருக்காரு, இவருக்கு இதர விஷயத்திலே மிகுந்த ஈடுபாடு, அதுவும் பெண்கள்னா அவ்வளோ ஈடுபாடு இருக்கு இந்த ஆழ்வாருக்கு. எதனாலே இவருக்கு இவ்வளோ ஈடுபாடு என்றால், அந்த பெண்களுடைய வடிவழகு, இந்த சௌந்தரியத்திலே இப்படி ஈடுபடுகிறார் இவர் என்று நினைத்தார் இடத்திலே. நாளே இவருக்கு சௌந்தரியத்தை காட்ட வேண்டும். அழகை காட்டினால் அந்த அழகுக்கு தோற்று விடுவார் இந்த ஆழ்வார்.
என்று நினைத்தான் எம்பெருமான். அதனாலே இவருக்காகவே ஒரு ஆச்சரியமான கல்யாண உற்சவம். அதைத்தான் இப்பொழுது 4-5 தினங்களுக்கு முன்பாக திருவேடுபரி என்கிற அற்புதமான ஒரு உற்சவத்தை அனுபவித்தோம். அவருக்காக ஒரு கல்யாணம் செய்து கொண்டான் எம்பெருமான். கல்யாணம் செய்து கொண்டு மணவாளனாக வயலாடி மணவாளன் என்று மணவாளனாக எம்பெருமான் எழுந்தருளினான். நிறைய ஐஸ்வர்யத்தோடு மூட்டை மூட்டையா எடுத்து வந்தான். செய்தி வந்து சேர்ந்தது ஆழ்வாருக்கு, திருமங்கை ஆழ்வாருக்கு. இவனிடத்திலே நிறைய ஐஸ்வர்யத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சார் ஆழ்வார். வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்து திருமங்கை ஆழ்வார் வந்தார். அவருக்கு 4 சிஷ்யர்கள், தோடாவளக்கன், நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒடுங்குவான், தாழூதுவான் என்று சொல்லக்கூடிய 4 சிஷ்யர்கள். தம்முடைய ஆச்சரியமான குதிரை ஆடல்மா என்று சொல்லக்கூடிய அத்தியுதமான குதிரை, இந்த குதிரையில ஏறினார். ஏறிந்த விடத்துக்கு வந்து சேர்ந்தார் எம்பெருமான். நடந்து வரக்கூடிய பாதையிலே வந்து சேர்ந்தான். திருமணம் கொள்ளை எவ்விடத்திலே கொள்ளையடிக்க வேண்டும் என்று வந்தான். வந்து சேர்ந்து எம்பெருமான் அவனிடத்திலே வந்து எல்லாத்தையும் கொடு, அவனை சுத்தி சூழ்ந்தார். சுத்தி சூழ்ந்து எல்லாத்தையும் கொடு என்று தெரிவித்தார் திருமங்கை ஆழ்வார். என்ன அற்புதம்! இன்னைக்கும் அந்த விபவாவதாரத்திலே அவர் திருடினாரே திருமங்கை ஆழ்வார், அதை இன்றும் அர்ச்சாவதாரத்திலே அனுபவிக்கிறோம். என்ன அழகு அழகு என்று திருமங்கை ஆழ்வாரை போல அழகு கிடையாது. படிப்பட்ட அழகோடைய சௌந்தரியத்தோடைய கூடின திருமங்கை ஆழ்வார். அவர் அந்த குதிரையில ஏறிக்கொண்டு வருகிறாரே, என்ன ஆச்சரியம்! அதை போல குதிரை வாகனத்தில் ஒரு சாத்துப்படி என்பது வேற எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ அழகு திருமங்கை ஆழ்வாருக்கு. என்ன பொருத்தம்! அப்படி திரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகு இருக்க. அப்படி திரும்பிட்டு இருக்க, அப்படி ஈட்டிய கையில பிடிச்சுட்டு இருக்க. என்ன அழகு! அழகு இருக்கே. வாச்சாமகோச்சம். எத்தனை அனுபவித்தாலும் கண்களாலே எத்தனை அதை ஆரப்பாய் பருகினார், அது தீரவே தீராது. அந்த சௌந்தரியம் அவ்வளவு அழகு. விபவத்திலே இப்படி திருடினாரா நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலே அவர் எம்பெருமானிடத்திலே கொள்ள கொள்கிறாரே, என்ன அழகு என்ன அழகு! அதுவும் முன்னழகை காட்டும் பின்னழகு. அப்படி திரும்பி எழுந்தருளி இருக்காரு. என்ன அழகு பின்னழகு! இந்த ஆச்சரியமான கேசபாசம் என்ன! அவருடைய மைமுடி கத்தையிலே மைவண்ணன் அருங்குஞ்சி குடல் பின்தான் என்று அற்புதமான திருமுடி கத்தலை. எத்தனை புஷ்பானம் அதிலே! சௌரி கொண்டைய சாத்தின் அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகு இருக்கே, என்ன அழகு, என்ன வீரம், என்ன சௌரியம், என்ன பராக்கிரமம் திருமங்கை ஆழ்வாருக்கு. அப்பொழுது இந்த குதிரையிலே எத்தனை தீவட்டியோட திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளக்கூடிய அழகு இருக்க. கொள்ள கொள்ளும் காலத்தில் எம்பெருமான இடத்துல அவ்வளவு அற்புதம். இன்றும் கூட அப்படி சூழ்ந்தார் எம்பெருமானை. சூழ்ந்து அவனிடத்துல எல்லாத்தையும் அவுத்து கொடு என்றார். அவனும் அவுத்து கொடுத்தான். அவுத்து கொடுத்த உடனே அதை மூட்டையாக கட்டினார். மூட்டையாக கட்டி அப்பொழுது அதை தூக்க பார்த்தார். தூக்க முடியவில்லை. மிகுந்த சக்தியோடைய கூடின திருமங்கை ஆழ்வாரன் மூட்டையை அசைக்க முடியவில்லை என்ற காலத்திலே அப்பொழுது கத்தியை உருவிக்கொண்டார். வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர் கோன் தூயோன் சுடர்மானவை என்று வாழ்வழியால் மந்திரங்கொள் என்று வாளை உருவினார். பிராமணா, என்ன மந்திரம் போட்டை? என்னால இந்த மூட்டையை கூட அசைக்க முடியவில்லையே, என்ன மந்திரம் போட்டை? மந்திரத்தை சொல்றியா இல்லை கழுத்தை இருக்கட்டுமா என்று கேட்டார் எம்பெருமானை பார்த்து. உடனே தெரிவித்தான் எம்பெருமான், வாராய், அதுக்காகத்தானே வந்திருக்கோம், உமக்கு மந்திரத்தை சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன், வா என்று அவரை நன்றாக ஆலிங்கனம் செய்து கொண்டு அணைத்து தன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம் காட்டி பிற்பாடு அவருடைய வலது திருச்செவியிலே, திருமங்கை ஆழ்வாருடைய வலது திருச்செவியிலே திருமந்திரத்தை உபதேசித்தான். திருமந்திரத்தை உபதேசித்த உடனே ஆழ்வாருக்கு சம்சாரத்திலே பற்று போயிற்று. அப்படிப்பட்ட ஞானத்தை மயர்வர மதிநலம் அருளினான் என்று அஜானத்தை அடியோடு தொலைத்தான். அந்த க்ஷணமே பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான். பக்தியே வடிவெடுத்த ஞானத்தை திருமங்கை ஆழ்வாருக்கு மந்திரோபதேச உத்தர க்ஷணத்திலே கொடுத்தான் எம்பெருமான். கொடுத்த உடனே ஞானத்தை பெற்றார் திருமங்கை ஆழ்வார். அந்த அழகுக்கு தோற்றார், சௌந்தரியத்துக்கு தோற்றார், ஈடுபட்டார். அவனுடைய சௌந்தரியத்தில் ஈடுபட்டு உடனே திருமந்திரம் விளைந்தவன் அதற்கு நேராக சென்றார். திருப்பிரிதி என்கிற திவதேசத்துக்கு சென்றான். முதல் பதிகம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தார். உடனே பாசுரம் பாடத் தொடங்கி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தார். பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இடையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருது ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நான் என்று நாராயணாவென்னும் நாமத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று ஒரு முறை சொன்னா போலே 9 அருளி செய்தார் திருமங்கையாழ்வார். திருமந்திரம் விளைந்தவன் அதற்கே சென்றாள் திருப்பிரிதி
இங்கே திவதேசம் அங்கேயே போனார். வாடிமா வளத்தொருவனர் உடல் கெடா வரிசில வடவி அன்று ஏறு நாடு பொருள் தடம்பொழில் இடம்பெறா இருந்தனல் இமயத்துள் ஆடிமா மிகில் எதிர்தர வரைவரை கடவுர முகடையேறி பீரிமாமையில் நடம் செய்யும் பெரிசன் நடனெஞ்சு என்று நேர திருப்பிரிதி இங்கே சென்று சேர்ந்தார். என்ன ஆச்சரியம்! தம்முடைய ஆடல்மோ என்கிற குதிரையினுடைய அடிவைப்புக்கு சேர திருமங்கையாழ்வார் பாசுரம் அமைத்தா போலே இருக்கிறது கலியனது ஒலி மாலை. கலியனுடையது ஒலி மாலை. என்ன சப்தம்! ஆச்சரியமான சப்தம். இந்த சப்தத்தோட கூடிய திருமங்கையாழ்வார் நேர திருப்பதிக்கு போனார். அங்கு சென்று திருமந்திரம் விளைந்தவன் அங்கே சென்று எம்பெருமானை அனுபவித்து அங்கிருந்து புறப்பட்டு திவ்யதேசங்களை அனுபவித்து வடதிசையிலிருந்து தொடங்கி தென் திசைக்கு வந்து சேருகிறார். திருமங்கையாழ்வார் திவ்யதேசங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறார். அனுபவித்து வந்து கடைசியிலே பெரிய திருமொழி அதிலே எம்பெருமான் இவருக்கு இந்த சம்சார மண்டலம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டினார். காட்டின உடனே அதற்கு பயம் ஏற்பட்டது திருமங்கையாழ்வாருக்கு. பயப்பட்டு கடைசியில திருமொழி முடியும் கருவாயில் அந்த பயம் மிகவும் அதிகமாக காணப்பட்டது திருமங்கையாழ்வாருக்கு. ஐயோ, இப்படி இருக்கிறோமே இந்நில உலகத்தில் என்று பயம் கொண்டார் திருமங்கையாழ்வார். பயம் கொண்டு கடைசியில 11ஆம் பத்திலே 7ஆம் திருமொழி கடைசி திருமொழி மாத்தமுடா ஆகிலும் சொல்லுவன் என்று தொடங்கக்கூடிய அத்தியுதமான திருமொழி. அந்த திருமொழியிலே பயப்படுகிறார் ஆழ்வார். என்ன பயம்? மாத்தமுடா ஆகிலும் சொல்லுவன். மாற்றமுடா மாற்று என்று ஒரு வார்த்தை என்று சொல்லுவதற்கு எனக்கு ஏதாவது இருந்ததேயானால் என்ன இருக்கிறது? சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆகிலும் சொல்லுவன். ஏன் ஆகிலும் சொல்லுவன்னு தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார்னா, ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். எம்பெருமானே, எதற்காக என்னை இந்நில உலகத்திலே வைத்திருக்கிறாய்? இந்நில உலகத்திலே எதற்காக எல்லோரையும் வைத்திருக்கிறாய்? எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டியதானே? எல்லாமே உன்னுடைய ஐஸ்வர்யம், எல்லாம் உன்னுடைய ஆத்மாக்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் பரமபதத்தை கொடுக்க வேண்டியதுதானே. ஏன் இந்த நில உலகத்திலே வைத்திருக்கிறாய்? திருமங்கை ஆழ்வார் கேட்டார். கேட்ட உடனே எம்பெருமான் தெரிவித்தான், என்ன பண்றது ஆழ்வியர், எல்லாரும் பாபத்தை சூழ்த்துக் கொள்கிறார்கள். புண்ணியபாப ரூப கர்மத்துக்கு சேர நான் காரியம் பண்ணுகிறேன். நாளே எல்லாரும் இந்த லோகத்திலே மாறி மாறி பிறக்க வேண்டும் என்கிறபடினாலேயே பாபத்தை சூழ்த்துக் கொள்கிறார்கள். நாளே நான் என்ன பண்றது? அதனாலே அவர்களை பிறக்கும்படியாக செய்கிறேன் என்று எம்பெருமான் தெரிவித்தான். தெரிவித்த உடனே ஆழ்வார் சிரித்தார். என்ன எம்பெருமானை இப்படி சொல்கிறாய் நீ? இந்த கர்மங்கள் பாபங்கள் என்பது என்ன? பாபங்கள் என்று ஒரு காரியம் செய்கிறார்கள் சொல்லுகிறாயே, அந்த காரியத்துக்கு பலன் யார் கொடுக்கிறார்கள் என்று கேட்டார் ஆழ்வார். இந்த பாபம் அது பலன் கொடுக்கிறதா? ஒன்றும் கிடையாது. அது கேவலம் ஒரு அச்சேதன காரியம். பாபம்னு ஒன்று இருக்கு, அது ஒரு அச்சேதன காரியம். அதற்கு பலன் கொடுப்பதற்கு சக்தி இருக்கிறதா? பலன் கொடுப்பதற்கு அதற்கு சக்தி கிடையாது. அதற்கு சக்தி இருக்குமேனால் அந்த பாபச் செயலை நாம் ஒன்று செய்கிறோம், ஏதோ ஒரு பாபச் செயல் செய்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். இப்படி பாபச் செயல் செய்தால் திருடுறோம்னு வச்சுப்போம். திருடினோம்னு சொன்னால் அது பாபச் செயல். அப்படின்னா உடனே என்ன ஏற்படணும்? அது பலம் கொடுக்கும் என்று சொன்னால் உடனே பலம் கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் கிரகத்துக்கு போகிறோம், அவருடைய அந்த கிரகத்தில் ஒரு வாட்சை திருடினோம். வாட்சை திருடின்னு வெளியில் வந்தோன்னா, திருடின்னு வெளியில் வரத்துக்கு முன்னாடியே அந்த வாட்ச் என்ன பண்ணணும்? ஓங்கி கன்னத்தில் அரையணும். நம்ம கன்னத்தில் இறைஞ்சி, படுபாவி என்னை தூக்கின்னு போறையே, நான் உனக்காக சொந்தம், இந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு தான் சொந்தம், இங்கேயே போடு என்ன அப்படின்னு அந்த வாட்சை சொல்லணும். இந்த பாபச் செயல் எங்கேயாவது பலனை கொடுக்குமா என்றால் கொடுக்காது. அது கொடுப்பது கிடையாது. இந்த பாவத்தை நினைவிலே கொண்டு இப்படி இவன் திருடினானே, இதை நினைவிலே கொண்டு எம்பெருமான் தான் தண்டிக்கிறான். புண்ணியத்துக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றாலும் எம்பெருமான் தான் பலனை கொடுக்கிறான். புண்ணிய செயல் என்று சொன்னால் அதற்கு அனுகுணமாக சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம். அந்த சந்தோஷத்தை தகுந்த காலத்திலே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். நாளே திருமங்கை ஆழ்வார் தெரிவித்தார், ஏன்பா எம்பெருமானே, நீ என்னவோ பாவம் பண்ணினா புண்ணியம் பண்ணினா பாவம் பண்ணுகிறார்கள், அதனாலே அந்த ஜீவாத்மாக்களை ஒதுக்குகிறேன்னு சொல்றையே, அந்த பாவத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியவனே நீதானே. அப்படி இருக்கும் காலத்தில் எதற்காக அந்த பலத்தை கொடுக்கிறாய் நீ? அந்த பலத்தை கொடுக்காமல் அதை மறந்து விட வேண்டியதானே அவ பண்ணின பால செயலை என்று திருமங்கை ஆழ்வார் சொன்னார். சொன்ன உடனே எம்பெருமான் பார்த்தான், நன்னார் காழ்வீர், நீர் சொல்றது நான் சாஸ்திரம்லாம் கொடுத்துருக்கேன், அந்த சாஸ்திரத்தை கொண்டு ஒழுங்காக நடக்க வேண்டாமா இந்நில உலகத்தில்? அப்படி இருக்கும் காலத்தில் நீர் என்னவோ பாவம்னு அவ பண்ணினானா அதை மறந்துவிட வேண்டியது தானே, அவளுக்கும் பரமபதத்தை கொடுக்க வேண்டியது தானே, நீர் சொல்றது நன்னா இருக்கு,
அதெல்லாம் பண்ண முடியுமா? அது எப்படி பண்ண முடியும்? அது ஒரு காலத்திலையும் பண்ண முடியாது. நீர் சொல்லக்கூடியது சரி அன்று, சாஸ்திரம்னு கொடுத்துருக்கேன், நான் அதை கொண்டு அவர்கள் காரியம் செய்ய வேண்டும், என்னை அடைய வேண்டும் என்று எம்பெருமான் தெரிவித்தார். உடனே ஆழ்வார் தெரிவித்தார், என்னப்பா இப்படி சொல்ற எம்பெருமானே, நீதானே எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறாய். இந்திரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த இந்திரியங்கள் இருக்க, அந்த இந்திரியங்களுக்கும் தலைவன் நீதானே. அந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியம் செய்கிறது, தகாத காரியங்களை செய்கின்றன. செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள் தகாத காரியங்களை செய்கின்றன. இந்த தகாத காரியங்களை செய்யக்கூடிய அந்த இந்திரியங்கள் அதனாலே பாவம் சேருகிறது ஒருத்தனுக்கு, தகாத காரியம் செய்கிறபடினாலே. அப்பொழுது அந்த இந்திரியங்களுக்கும் தலைவன் யார் என்றால் நீதானே தலைவனாக இருக்கிறாய். தலைவனாக இருக்கக்கூடியவன் நீதானே, இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய், மனசுக்கும் தலைவன் நீதானே. அப்படி இருக்கும் காலத்திலே அவர்களுடைய மனசை மாற்றக்கூடாதா? நீ இந்த பாவம் காரியம் செய்யக்கூடாது, இந்த சாஸ்திரத்தை படித்து இந்த நல்ல காரியத்தை தான் செய்ய வேண்டும், தர்மமார மார்க்கத்திலே தான் நாம் நடக்க வேண்டும், சாஸ்திரம் இப்படி சொல்லி இருக்கிறது, அதர்மத்திலே நாம் கால் ஊன்றக்கூடாது என்கிற ஒரு மனசை அவள் கொடுக்கூடாதா? நீ எம்பெருமானை பார்த்து கேட்டார். கேட்ட உடனே எம்பெருமான், ஆழ்வீர் அப்படிலாம் பண்ண முடியாது என்று தெரிவித்தார். உடனே திருமங்கை ஆழ்வார் பார்த்தார், சரிதான், இப்படி நானும் சொல்லிகிட்டே இருந்தா நீயும் உத்தரம் பேசிகிட்டே இருப்பேன். மாத்தமுழ ஆகிலும் சொல்லுவன், உன்னிடத்துல ஏதோ சமாதானம் இருந்துட்டே இருக்கு நான் சொல்றதுக்கெல்லாம், ஆனாலும் சொல்றேன் கேடு. மக்கள் தோத்த குழி தோத்து விப்பான் என்று இந்த மக்களானவர்கள் இந்நில உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை இந்த சம்சாரமாகிற பெருங்குழியிலே நீ தள்ளுகிறாய். அதற்கு நான் என்று எண்ணி, அதற்கை நான் நினைத்த உடனே பயப்படுகிறேன். எப்படி பயப்படுறேன் தெரியுமா? ஆற்றங்கடை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய மரம், ஆற்றங்கரை அந்த கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய மரம் என்று சொன்னால் அது எப்படி பயப்படும் என்று தெரிவித்தார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இது முதல் பாசுரம் 11:7:1 அதிலே இருக்கக்கூடியது. 11:8:1 8ஆம் திருமணம் அதிலே மாத்தமுழா அதிலே இருக்கக்கூடிய முதல் பாசுரம். இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஆழ்வார், அதிலே ஆத்தங்கரை வாழ் மரம் என்று. ஆத்தங்கரை அது காத்து, பெரிய காத்து வீசும். ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய மரம்னு சொன்னால், ஆத்தங்கரையில் எப்போனா பெரிய காத்து வீசும். காத்து வீசினா மரமானது அந்த காத்திலே பறியுண்டு போகலாம். அல்லது கரையிலே இருக்கக்கூடிய மரம்னு சொன்னால் எப்பொழுது வேணால் அந்த ஆறிலே ஜலம் கூடும். ஜலம் கூடித்து என்று சொன்னால் பெரிய வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தது என்று சொன்னால் அந்த வெள்ளத்திலே பறியுண்டு போய்விடலாம் மரமானது. நாளை ஆத்தங்கரையிலே இருக்கக்கூடிய மரம் என்று தெரிவித்தார் திருமங்கை ஆழ்வார். ஆத்தங்கரையிலே இருக்கக்கூடிய மரம் என்னத்துக்காக பயப்பட போறது? ஆத்தங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் என்று தெரிவித்தாரே, அந்த மரம் போலே என்று தெரிவித்தார். இந்த மரத்தை போலே என்று காட்டினார் ஆழ்வார். மரத்துக்கு ஞானம் உண்டா? கிடையாது இல்லையோ? அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா அதனுடைய ஞானம் இருக்கே, அது இல்லை, ஞான சூன்யம் என்று சொல்ல வேண்டும். அப்படி பாவத்தின் காரணமாக அப்படி மரமாக நிற்கிறது ஆத்தங்கரை ஓரத்தில். அப்படி இருக்கும் காலத்தில் அந்த பயத்துக்கு, அந்த மரத்துக்கு எங்கிருந்து பயம் வந்தது? அது எங்கே பயப்படுறதா அப்படின்னா அது பயப்படுறது இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, காத்தடிச்சுன்னா இப்படி ஆடுறது. திருமங்கையாழ்வார் பார்த்து இது பயத்தால் தான் ஆடுறதுன்னு அவருக்கு ஒரு அபிப்பிராயம். ஆனால் அதுக்கு பயம் இல்லை. அதுக்கு ஏதாவது பயம்ன்ற ஞானம் உண்டா? ஞானம் இல்லை. காத்தடிச்சா நாம் ஆடி கீழே விழுந்துடுவோம்னு ஞானம் உண்டா? அல்லது பெரிய வெள்ளம் வந்ததுன்னா நாம் பறியுண்டு போய் விடுவோம்ன்ற மரத்துக்கு அந்த ஞானம் உண்டானா? அதுக்கு ஞானம் இல்லை. ஆனால் ஆழ்வார் என்ன நினைக்கிறார் என்றால், அதை போலே நான் பயப்படுகிறேன். ஆத்தங்கரையிலே இருக்கக்கூடிய மரம் அதை போலே எனக்கு ஞானம் இருக்கு. அதுக்கு வேணா ஞானம் இல்லை. அதுக்கு ஞானம் இருந்தால் பயப்படும், ஆனால் அதுக்கு ஞானம் இல்லை. ஆனால் எனக்கு ஞானம் இருக்கு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, இந்த சம்சாரம்னு சொல்றது இருக்கேன், அதுதான் ஆத்தங்கரை போலே. அதன் ஓரத்திலே நான் இருக்கிறேன், சம்சாரத்தினுடைய நுனியிலே இருக்கிறேன் நான். அதனாலே பயம். ஏன் அப்படின்னா, அது என்று நம்மை இழுத்து சென்று விடுமோ? இப்பொழுது என்ன, அதிலே நின்று கொண்டிருக்கிறேன் நான், பக்கத்தில் நீ இருக்கே, எனக்கு உறுதுணையா நீ இருக்கே. ஆனால் நீ விட்ட என்று சொன்னால் பெரிய சமுத்திரம் அதிலே கொண்டு போய் என்னை தள்ளிவிடும். எது சமுத்திரம்னா, சம்சாரமாகிற பெருங்கடல். சம்சாரமாகிற பெருங்கடலிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடும். இந்த இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு,
இந்த இந்திரியங்களெல்லாம் ஒவ்வொரு பக்கம் இழுத்து கடைசியிலே நானும் பத்தாத்மாவாக மாறிவிடுவேன். முமுட்சு என்கிற நிலை போய் கடைசியிலே பத்தாத்மாவாகவே நானும் மாறிவிடுவேன். சம்சார வாழ்க்கையிலே எனக்கு ஆசை ஏற்பட்டு விடும் போலே இருக்கிறது, அதற்காக பயப்படுகிறேன் எம்பெருமானே, உடனடியாக என்னை சேர்த்துக்கொள், திருவடி சேர்த்துக்கொள் என்று தெரிவிக்கிறார். அதனாலே பயம் ஆழ்வாருக்கு, சம்சார மண்டலத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு பயம், பீதி அதனாலே ஏற்பட்டது. எவ்வளோ பயம், ஒன்னா ரெண்டா பலபடியாக தெரிவிக்கிறார். இடத்துல என்ன பயம் தெரியுமா திருமங்கை ஆழ்வாருக்கு? இருபாடரி கொள்ளி எறும்பு உள்ளினாற் போல் என்று ரெண்டு பக்கத்திலிருந்து ஒரு கொள்ளி கட்டை, அதிலே தீப்பிடித்து எரிகிறது, நடுவிலே எறும்பு இருக்கு, ரெண்டு பக்கமும் இருபாடு என்று இரண்டு பக்கமும் அந்த இடத்துல எரிகிறது. எரிந்தது என்று சொன்னால் அந்த கொள்ளியிலே நடுவிலே எறும்பு அது மாட்டிக்கொண்டா அது எப்படி துடிக்கும், எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அது எப்படி துடிக்குமோ அதை போலே துடிக்கிறேன் நான். இந்த இடத்துல இந்த சம்சாரத்துல ரெண்டு பக்கமும் தீப்பிடித்து எரிகிறது. இடத்துல எங்க திரும்பினாலும் இதர விஷயங்கள் தான், எங்கு திரும்பினாலும் சம்சாரிகள் பத்தாத்மாக்கள் அவர்கள் இதர விஷயத்திலே ஈடுபட்டு திரிகிறார்கள். அப்படி இருக்கும் காலத்திலே நடுவில் கொள்ளிக்கட்டையில இருக்கக்கூடிய இரும்பை போல நான் இருக்கிறேன். எவ்வளவு பயம் பயப்படுறேன் தெரியுமா நான். அதே போல பாம்போடு ஒரு கூரையிலே பையனார் போல் என்று பாம்போடு ஒரு கூரையிலே, பாம்போடு ஒரு கூரை பாம்பு இருக்கே ஆடுகிற பாம்பு, அதிலே பாம்பு வந்து விடுறது, கிரகத்துக்குள்ள நிம்மதியா தூங்க முடியுமா? அதே வீட்டிலே பாம்பு இருக்குன்னு சொன்னா நிம்மதியா தூங்க முடியுமா? இந்த பாம்பை பிடிச்சி எப்படியாவது வெளியிலே அனுப்பினால்தான் தூக்கமே வரும், அது பரியந்தோ தூக்கமே வராது. எப்போ பாம்பு வந்து என்ன கொத்துமோ தெரியாது என்கிற பயம் என்னைக்கும் இருந்துட்டே இருக்குமோ இல்லையோ, அதே போல இருக்கேன் நான். பாம்போடு ஒரு கூரையிலே ஒரே இடத்துல இருக்கிறா போலேதான் இந்நில உலகத்திலே வாழ்க்கை என்று அதற்கு பயப்படுகிறார் திருமங்கை ஆழ்வார். கடைசியிலே தெரிவித்தார் அவ்விடத்திலே, நந்தா நரகத்தெழுந்தா வகை நாடுமெந்தாய் தொண்டரானவர்க்கு இன்னருள் செய்வாய் சந்தோகா தலைவனே தாமரை கண்ணா அந்தோ அடியே அருளாய் நருளே என்று கடைசியிலே தெரிவித்தார். நந்தா நரகத்தழுந்தா வகை, நந்தா நரகத்தழுந்தா வகை, எம்பெருமானே நீ இந்த நரகத்திலே அழுந்தும்படியாக என்னை வைக்கக்கூடாது. அழுந்தா வகை நாடுமெந்தா, எது நரகம்? இதான் நரகம், இந்த சம்சாரம் இதுதான் நரகம், நில உலகத்திலே வாழ்க்கை இருக்கேதான் நரகம். அப்படிப்பட்ட நரகத்திலே என்னை விட்டு வைக்காதே சந்தோகா தலைவனே தலைவனே தாமரை கண்ணம் என்று உபனிஷத் தலைவனாக இருக்கக்கூடியவன், உபனிஷத் பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே தாமரை கண்ணனே என்று அழைத்து நந்தா நரகத் அழுந்தா வகை என்று இந்நில உலகத்திலே நான் அழுந்தக்கூடாது, அதற்கு நீ சங்கல்பிக்க வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்து உனது அருளே உன்னுடைய அருளாலே சாதிக்கக்கூடிய காரியம் என்று எம்பெருமானை பார்த்து தெரிவித்தார் திருமங்கை ஆழ்வார். நாளே திருமங்கை ஆழ்வாருக்கு எவ்வளவு நடுக்கம், நடுங்குகிறார் இச்சம்சார வாழ்க்கையை கண்டு. நடுக்கமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யார்னா நாம் தான் நடுங்காமல் இருக்கிறோம். நாளே நமக்கும் நடுக்கம் ஏற்பட வேண்டும். நமக்கும் எதனால நடுக்கம் இருக்குன்னா இந்த சம்சார வாழ்க்கையில நடுக்கம் இல்லை. நமக்கு எதனால நடுக்கம்னா கீழே தெரிவித்தன, ஐஸ்வர்யம் இல்லாமல் போயிடுமோ, பசி வருமோ, கிழத்தனம் வருமோ, வியாதிகள் வருமோ, இதனால எல்லாம் பயப்படுகிறோம். ஆனால் இந்நில உலகத்திலே இருப்பதே பயம் என்கிற பயம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஏன்? எம்பெருமானோடே நமக்கு உண்டான சம்பந்தத்தை நாம் மறந்து கிடக்கிறோம். அதனாலே நாம் இந்நில உலகத்திலே கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். நாளே இந்த கஷ்டம் தீர வேண்டுமா, இந்த பயம் நமக்கு ஏற்பட வேண்டும். முதல்ல இந்த பயம், இந்நில உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை இது அஸ்திரமானது, இது ஹேயமானது, மிகவும் தாழ்ந்தது, கெட்டது என்கிற பயம் நமக்கு ஆழ்வார்களைப் போலே ஏற்பட வேண்டும். முமுட்சுக்களாக நாம் ஆக வேண்டும். முமுட்சுக்களாகி நாம் எம்பெருமானை பற்ற வேண்டும். நாளே ஆழ்வார்கள் எல்லாம் இந்நில உலகத்திலே பயப்படுகிறார்கள், எம்பெருமானை பற்றுகிறார்கள், எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்றுகிறார்கள். அதே போல நாமும் எம்பெருமானை பற்ற வேண்டும். சரி, எம்பெருமானை பற்றினால் நிச்சயமா பரமபதத்தை சென்று அடைவது நிச்சயமா? நாளே எம்பெருமான் தான் எல்லா பாவங்களையும் போக்குகிறேன் என்று தெரிவித்திருக்கிறான். அவன்தான் தஞ்சம் என்று பற்ற வேண்டும். எல்லா தர்மங்களையும் விட்டு அர்ஜுனா என்னையே உபாயமாக பற்று, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ, என் ஒருவனையே உபாயமாக பற்று, நான் உன்னுடைய எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவித்தவனாக ஆக்குகிறேன், வருத்தப்படாதே, கவலைப்படாதே என்று பயம் இருக்கிறதே, அந்த பயத்தை
போக்கக்கூடியவன் யார்? எம்பெருமான். அவன் தானே தெரிவித்தான், அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹா. வருத்தப்படாதே அர்ஜுனா, எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்தவனாக ஆக்கிறேன் என்று அவன் தானே தெரிவித்தான். அதனாலே சம்சாரத்திலே நமக்கு எது பயம்னா பாபத்தை கண்டு பயப்பட வேண்டும். பாபம் நமக்கு பயத்தை கொடுக்கிறது. இந்த பாபம் என்பது எப்படிப்பட்டது என்றால், ஐயோ பாபத்தின் காரணமாக நாம் ஸ்வர்க்கத்துக்கு போயிடும், அதாவது நரகத்துக்கு போவோமோ, அல்லது புண்ணியத்தை செய்து ஸ்வர்க்கத்துக்கு போவோமோ, அந்த சொர்க்கமும் தடையாக இருக்கிறது, அதுவும் பயத்துக்கு காரணமாக இருக்கிறது. எங்கு சென்றால் நமக்கு பயமே இல்லாமல் இருக்கும் என்றால் பரமபதத்துக்கு சென்றால் பயமே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பரமபதத்தை அடைவது எப்படி என்றால் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை பற்ற வேண்டும். அவன் தானே தெரிவித்தான், எல்லா பாபத்திலிருந்தும் விடுவித்தவனாக ஆக்குகிறேன் என்று. நாளே சம்சாரத்திலே இருக்கும் காலத்திலே ஏற்படக்கூடிய சம்சார பீதி, அந்த பீதியானது பயமானது தொலைய வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது பரமபதத்தை சென்று நாம் அடைய வேண்டும். அதற்கு எம்பெருமானை பற்ற வேண்டும். சரி, எம்பெருமானை பற்றினால் பரமபதம் நிச்சயமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. என்னதான் ஆனாலும் சுதந்திரன் அல்லவா அந்த எம்பெருமான், சுவாதந்திரத்தோட கூடினவன். அதனாலே ஈஸ்வரனை பற்றுகை கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ உபாதி, ஆச்சாரியனை பற்றுகை காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ உபாதி தெரிவித்தார் ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்திலே புள்ளலோகாச்சாரியர். ஈஸ்வரனை பற்றுகை எம்பெருமானை பற்றுகை கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ உபாதி. நாளை கையை பிடிச்சிட்டு காரியம் கொள்றா போலே எம்பெருமானை பற்றுகை, ஆச்சாரியனை பற்றுகை காலை பிடித்து காரியம். கையை பிடிச்சுன்னா என்ன, உதறிட்டு போயிடணும், இந்த காரியத்தை பண்ண மாட்டேன்னு கையை உதறிட்டு போயிடணும். அதை போலத்தான் எம்பெருமானை பற்றுவது. சர்வஸ்வதந்திரன், நிரங்குஷ ஸ்வதந்திரன், யாரும் கேள்வி கேட்க முடியாது. உன்னை பற்றினேனே எம்பெருமானே, எனக்கு ஏன் பரமபதம் கொடுக்கவில்லை, கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. சுவாதந்திரத்தோட கூடினவன். ஆனால் ஆச்சாரியன் என்பவன் இருக்கானே, அவனை பற்றுவது காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. நாளே ஆச்சாரியனை பற்றுவது காலை பிடிப்பது போலே. ஒருத்தர் காலை பிடிச்சுண்டுட்டா காலை விடுவித்து கொண்டு போக முடியாதோ இல்லையோ, கெட்டியா காலை பிடிச்சுண்டுட்டா கட்டாயம் அதை விலக்கி கொண்டு போகவே முடியாது. ஒருத்தனால் காரியத்தை பண்ணியே தீர வேண்டும். அதை போலே ஆச்சாரியனை பற்ற வேண்டும். ஆச்சாரிய சப்த வாச்சரே யார் என்றார், அவர்தான் சுவாமி எம்பெருமான். நாளே எம்பெருமானாரை பற்ற வேண்டும். எம்பெருமானாரை பற்றினால்தான் இந்த பயம் கெட்டு இருக்கலாம். நமக்கு பயம் எப்பொழுது தீரும்? சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பயம் எப்பொழுது நீங்கும் என்றால் எம்பெருமானாரை பற்றினால்தான் தீரும். இதற்கு மேலும் முக்கியமானது ஒன்று உண்டு இந்த பயத்துக்கு காரணம். எம்பெருமானை பற்றினால் முமுக்ஷு என்று நமக்கு பேர். அப்படி மோட்சத்தில் இச்சை கொண்டால் எதிலிருந்து பயப்பட வேண்டும் என்றால் இந்திரியங்களுக்கு பயப்பட வேண்டும். அதற்கு மேலே எங்கேயாவது நமக்கு சுவாதந்திரியம் வந்து சேர்ந்து விடுமோ, எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்கிறோம் என்கிறார், அந்த அடிமைத்தனத்திலே ஊற்றம் போய் சுவாதந்திரியம் வந்து சேர்ந்து விடுமோ என்று சுவாதந்திரியத்துக்கு பயப்பட வேண்டும். நாம் அதற்கடுத்தபடியா இதர பிரயோஜனங்கள், இதர பலன்கள் அது வந்து சேர்ந்து விடுமோ, மற்ற பலன்களை பலனாக கொண்டு அதை பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வந்து சேர்ந்து விடுமோ என்கிறதற்கு நாம் பயப்பட வேண்டும். கடைசியில எதற்கு பயப்படணும்? அகங்கார மமகாரத்துக்கு பயப்பட வேண்டும். அதற்கு பயப்படுகிறார் ஆழ்வாரும் கூட. நால்தான் வீடுமின் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே என்று முதல் பத்திலே 2ஆம் திருவாய்மொழியிலே தெரிவித்தார். விடுங்கோள் விடுங்கோள், எதை விட வேண்டும்? அகங்கார மமகாரத்தை விட வேண்டும். இந்த அகங்கார மமகாரம் இருக்கே, அகங்காரம் அக்னிஸ்பர்ஷம் போல் என்று அகங்காரம் இருக்கே, நெருப்பு அதை தொட்டால் எப்படி எரித்து விடுமோ அதே போல நம்முடைய ஜீவாத்மாவையே அரித்து விடும் அகங்காரமானது. நாளை அகங்காரத்துக்கு பயப்பட வேண்டும். அதற்கு மேலே மமகாரங்கள், இதெல்லாம் என்னுடைய வஸ்துக்கள் என்கிற மமதா புத்தி இருக்கு, அதற்கு பயப்பட வேண்டும் நாம். இது மிகவும் முக்கியமானது. நாளை அகங்கார மமகாரங்கள் தியாஜ்யங்கள் இதெல்லாம் எப்படி போகும்? இந்த அகங்கார மமகாரம் என்பதற்கு அது எவ்வளோ வேர் ஊன்றி இருக்கிறது. நான் என்றும் எனது என்றும் அது இருக்கே, அது போவது என்பது சிரமம். அது எப்படி போகும் என்றால் ஆச்சாரிய சம்பந்தத்தாலே போகும், எம்பெருமானார் சம்பந்தத்தாலே போகும். நாளே அப்படிப்பட்ட எம்பெருமானார், அந்த எம்பெருமானாரே நடுங்கினார். சம்சார பீதி அவருக்கே இருக்க, அவருக்கே அதனாலே பயம் என்றால், ஐயோ இப்படிப்பட்ட மனைவியை கைப்பிடித்தோமே, அதனாலே அபச்சாரம் வந்து சேருமே, ஆச்சாரிய அபச்சாரம் வந்து சேருமே என்று நினைத்துத்தான் மனைவியை கைவிட்டார். நாளை சம்சார பீத்தின்னு வருது. எம்பெருமானார் விஷயத்துல சம்சாரம்னா மனைவினே கொண்டு விடலாம். மனைவியின் இடத்துல தான் ஐயோ மனைவியாலே நமக்கு ஆச்சாரியம்
ஆச்சாரிய சம்பந்தம் போய்விடுமோ, பெரிய நம்பி சம்பந்தம் போய்விடுமோ என்று பயந்தார். அதனாலே தஞ்சமாம்பாள் என்கிற தம்முடைய மனைவியை தியஜித்தார் எம்பெருமானார். எதிபதி அவதாரபூதரான சுவாமி மணவாள மாமுனிகள் அவரும் பயப்படுகிறார். எதற்கு பயப்படுகிறார் அப்படின்னா, அனுபவத்துக்கு விச்சேதம் ஏற்படுமோ. சம்சாரத்தில் எத்தனை பயம் எல்லாருக்கும், நமக்கு தான் பயம் இல்லாமல், ஆழ்வார்களுக்கு பயம் இருக்கு. ஆச்சாரிய சிரேஷ்டர்களான சுவாமி எம்பெருமானார் மணவாள மாமுனிகள் இவர்களுக்கெல்லாம் பயம் இருக்கிறது. சுவாமி மணவாள மாமுனிகள் அவருக்கும் பயம் இருந்தது காலத்தில். என்ன பயம் என்றால், விச்சேதம் ஏற்படுமோ, பகவத் அனுபவத்துக்கு விச்சேதம் ஏற்படுமா, அதே போல காலக்ஷேபத்துக்கு விச்சேதம் தடை ஏற்படுமா என்று பயந்தார். ஏன், நிறைய தீட்டெல்லாம் வந்தது அவருக்கு. சம்சாரியா இருந்தபடினாலே, அதாவது பந்துக்களோட இருந்தபடினாலே குழந்தை பிறந்தா ஒரு தீட்டு, அதே போல அசுச்சிகள் நிறைய ஏற்பட்டபடினாலே அவ்வப்பொழுது அவருடைய காலக்ஷேபத்துக்கு தடை ஏற்பட்டது. அதனாலே தான் அதற்கு பயந்து சந்நியாசாஷ்டமத்தை ஸ்வீகரித்தார் சுவாமி. தடையில்லாமல் இருக்கணும்னா பகவத் அனுபவத்திலே தடையில்லாமல் இருக்க வேண்டும். அதே போல அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதிலே தடையில்லாமல் இருக்க வேண்டும். முழுதும் அவை நமக்கு பொழுதுபோக்காக பெற்றோம் என்று சொன்னவர் சுவாமி மணவாள மாமுனிகள். முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் அவை நமக்கு பொழுதுபோக்காக பெற்றோம், பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம்னு சொன்னவர் சுவாமி மணவாள மாமுனிகள். அதனாலே வேறு எதிலேயுமே நெஞ்சு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது இப்படிப்பட்ட இந்த சம்சார விஷயத்துக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று பயந்துத்தான் சந்நியாசாஷ்டமத்தை ஸ்வீகரித்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். நாளே அப்படிப்பட்ட ஆச்சாரியருடைய சம்பந்தத்தாலே, அதாவது சுவாமி எம்பெருமானார் மணவாள மாமுனிகள் இவர்களுடைய சம்பந்தத்தாலே தான் நாம் பயம் கெட்டு இருக்கலாம், அச்சம் கெட்டு இருக்கலாம். நமக்கும் மோட்சம் நிச்சயம், பரமபதத்தை சென்று அடைவோம். இனி பிணி பசி மூப்பு துன்பம் மரணம் ஜனனம் என்பது அடியோடு கிடையாதுனா, புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்பது நமக்கு அடியோடு இல்லாமல் இருக்கும் என்று நாம் அச்சம் கெட்டு இருக்கலாம், பயம் கெட்டு இருக்கலாம். சம்சாரத்தில் இனி பயமில்லை என்று எப்பொழுது இருக்கலாம் என்றால், எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று இருந்தால் பயம் கெட்டு இருக்கலாம். அதற்கு அனுகுணமாக எம்பெருமானார் இடத்திலே விசேஷ பக்தியோடே நாம் அவருக்கே கைங்கரியம் செய்து போற வேண்டும் என்று அதைத்தான் மிகவும் முக்கியமாக பார்க்கிறோம் இவ்விடத்திலே. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு சம்சார பீதி என்கிற தலைப்பின் கீழே உபன்யாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம். அதனாலே எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இந்நில உலகத்திலே பயம் உண்டு, பயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயம் தீருவது எப்பொழுதுனா, பரமபதத்துக்கு சென்றால் தான் தீரும். அது பரியந்தம் பயம் இருந்து கொண்டே இருக்கும். இந்நில உலகத்திலே இருக்கும் பரியந்தம் சம்சார பீதி எப்பொழுது தீரும்னா, எப்பொழுது போவோம், பரமபதத்தை சென்றடைந்தால் தான் போவோம். அது பரியந்தம் இந்நில உலகத்திலே இருக்கும் பரியந்தம் ஏதாவது ஒன்றுக்கு நமக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பயமானது ஒரு காலத்திலே நீங்கும் என்று நாம் எப்பொழுது தைரியமாக இருக்கலாம் என்றால், எம்பெருமானாரையே தஞ்சம் என்று பற்றி இருக்கிறபடினாலே நாம் தைரியமாக இருக்கிறாயே. இப்பொழுதுதான் சமீபத்திலே கழிந்தது ஒரு பங்குனி உத்தர நன்னாளிலே எம்பெருமான் சோதிவாய் திறந்து அருளி செய்தான் திருவரங்கராஜன். அவன் தெரிவித்த வார்த்தை, எம்பெருமானாரே உமக்கும் உம்முடைய சம்பந்திகளுக்கும் மோட்சம் என்று அவன் தெரிவித்தபடினாலே எம்பெருமானார் சம்பந்தத்தாலே நமக்கும் மோட்சம் கிடைக்கும். அதனாலே இந்த சம்சார பயங்களெல்லாம் தீரும் என்று நாமும் பயம் கெட்டிருக்கலாம் என்று இந்த கோஷ்டியில விண்ணப்பிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான தலைப்பின் கீழே ஒரு உபன்யாசம், அதுவும் எம்பெருமானாருடைய ஆச்சரியமான 1004வது சம்வத்சரம், அதற்கு அனுகுணமாக இந்த உபன்யாச மாலை அது அமைய பெற்றது. அதில் மணவாள மாமுனிகள் பற்றியும் சேர்த்து தெரிவித்தேன். காரணம் என்னன்னா, இன்றைய தினம் மூலம் திருமூலம் அவர் அவதரித்த மாசாந்தர திருநக்ஷத்திரம். அதனாலே தான் மணவாள மாமுனிகளை பற்றியும் இவ்விடத்திலே விண்ணப்பித்தேன். அப்படிப்பட்ட எம்பெருமானாரை பற்றி பேசும்படியான ஒரு பாக்கியம், அவருடைய திருவடிகளே தஞ்சம் என்று இருக்க வேண்டும் என்று இந்த கோஷ்டியிலே பிரார்த்தித்து, அவர்தான் உத்தாரக ஆச்சாரியர். நமக்கு சம்சார பீதி எல்லாம் நீங்கும் என்று சொன்னால் அது எம்பெருமானாருடைய திருவடி பலத்தாலேயே நீங்கும், வேறு எதனாலேயும் நீங்காது என்று இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்து, இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு உபன்யாச மாலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் அவ்விடத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீமான் ராமானுஜம் சுவாமி அவர்தான் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த உபன்யாச மாலையை.
அடியேனுக்கு இவ்விடத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த அவருக்கு தலையல்லால் கைமாறிலேனே என்கிற கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு இத்தனை காலம் பொறுமையாக விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பரமாம்ச பரிப்ராஜகாச்சாரியராக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் உபயவேதாந்த பரிப்ராஜகாச்சாரியராக எழுந்தருள் இருக்கக்கூடிய எதுகிரி எதிராஜியர் சுவாமி அவருடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று பாடி, அதே போல அங்கு இருக்கக்கூடிய வித்வானான தேவராஜாச்சாரியர் சுவாமி அவருடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு 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 என்று பாடி, இத்தனை காலம் பொறுமையாக இருந்து கோஷ்டியாக இருந்து கேட்ட அனைவர் திருவடி தாமரைகளுக்கும் அடியேன் குற்றம் குறைகளை க்ஷமிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு 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 என்று பாடி, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று எப்பொழுதும் இதை போலே உபன்யாச மாலைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சம்பிரதாயம் தழைத்து ஓங்க வேண்டும், ஞானத்தை அவசியம் எல்லோரும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்துடன் இந்த உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இவ்விடத்திலே இப்படிப்பட்ட ஆச்சரியமான தலைப்பை கொடுத்து அடியேனையும் பொருளாக்கின அனைவருக்கும், அவ்விடத்திலே சொல்லி சொல்லாத அனைவருக்கும் அடியேனுடைய கிருதஜதையை தெரிவித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை மீண்டும் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்தை விஷ்ணுஜித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்யமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபுரியுத்தரே தடே ஸ்ரீதிந்திரிணீ மூலதாம்னே சடகோபாய மங்கலம் ஸ்ரீமதாரி ஸ்ரீநகரிநாதாய கலிவைரினே சருஷ்கவிப்பிரதாய பரகாலாய மங்கலம் ஸ்ரீமதே சம்யசாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இதுவரையில் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீராம் சுவாமியினுடைய உபன்யாசத்தை நாம் கேட்டு அனுபவித்தோம், மகிழ்ந்திருக்கிறோம். சுவாமி தொடக்கத்திலேயே எம்பெருமானுக்கு அமைந்திருக்கக்கூடிய 2 விபூதிகள், உபய விபூதிகள் என்ன, அதில் சம்சாரமாகிற லீலா விபூதி, இதனை எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான், ரட்சிக்கிறான், லயமடைய செய்கிறான், இத்தியாதியானவற்றையெல்லாம் லீலையாகவே செய்கிறான் என்பதை விவரித்து காட்டி 4 விதமான ஜீவாத்மாக்கள் உபய விபூதியிலும் அடங்கியிருப்பவர்கள் இருக்கிறார்கள். நித்திய முக்தர்கள் என்பவர்கள் பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரியாக பத்தர்கள் முமுட்சுக்கள் என்பவர்கள் இந்த லீலா விபூதியிலே இருக்கிறார்கள் என்று காட்டி 4 வகை ஜீவாத்மாக்களுக்குமே பயம் இருக்கிறது என்பதை காட்டினார். சம்சாரிகளுக்கு மாத்திரம் இல்லை, சம்சார மண்டலத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு மாத்திரம் இல்லை, பரமபதத்திலே இருக்கக்கூடிய சேதனர்களான நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் கூட பயம் உண்டு என்பதை காட்டியிருக்கிறார். அதாவது பயம் என்னால் அனிஷ்டம் அது வந்துவிடக்கூடாதே என்று. அதே மாதிரியாக இஷ்டம் கிடைத்து விடாமல் இருந்தால் என்ன பண்ணுகிறது அப்படின்றதுக்காக அமைந்திருக்கக்கூடிய பயம். நமக்கு எது வேண்டாமோ வேண்டாதது வந்துடுமேன்னு ஒரு பயம் இருக்கும், வேண்டியது கிடைக்காமல் போயிடுமோன்ற பயம் இருக்கும். இந்த பயம் நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் கூட உண்டு அப்படின்னு. நித்திய முக்தர்கள் எல்லாம் பரமபதத்திலே நிரதிசய ஆனந்தத்திலே மூழ்கி கிடக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் இந்த பயம் வருகிறது என்னால், நித்திய முக்தர்களுக்கு உத்தேசியம் நிரதிசய ஆனந்தம் அல்ல, பகவத் கைங்கரியம். அந்த கைங்கரியத்துக்கு தடை வந்து விடாமல் இருக்க வேண்டும். ஒன்றும் அப்படி தடை வந்துடுத்தானா என்ன பண்றது, தடை வந்துடுத்தானா என்ன பண்றது அப்படின்னு அவளும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக அவர்களுக்கு கைங்கரியம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் உத்தேசியம். அந்த உத்தேசியத்துக்கு தடை வந்து விட்டதே ஆனால் என்ன பண்றது, அந்த உத்தேசியம் அதாவது கைங்கரியம் வளராமல் போய்விட்டதே ஆனால் என்ன பண்றது என்கிற பயமானது இருக்கிறது. இது சாம்பிரதாயிகமான அர்த்தமாக பிள்ளலோகாச்சாரியர் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தம். அதாவது சம்சாரிகளுக்கு விரோதி சத்ருபீடாதிகள் இத்தியாதியான விஷயங்களை காட்டுகிற போது முக்தர்க்கும் நித்தியர்க்கும் விரோதி கைங்கரிய ஹானி அபேட்சிதம் கைங்கரிய விருத்தி என்று காட்டியிருக்கிறார். அந்த விஷயத்தை எல்லாம் அற்புதமாகத்தாம் விளக்கி காட்டிவிட்டு அதற்கு மேல சம்சாரிகளுடைய விஷயத்திலே தாம் வரும்படியான விஷயம். சம்சாரம்னாக்கா பத்தினின்னு அர்த்தம் இல்லை. சம்சாரம்னு சொன்னால்
இந்த நில உலகம், இந்த பிரகிருதி மண்டலத்தினுடைய சம்பந்தம் தான் சம்சாரம் என்பதை விபுலமாக காட்டிவிட்டு இந்த சம்சாரத்துல எதற்கெல்லாம் பயப்படுகிறோம். சாமானிய சம்சாரிகளும் பயந்து கொண்டே இருக்கிறார்கள், முமுட்சுக்களும் பயந்து கொண்டே இருக்கிறார்கள், பத்தர்களுக்கும் பயம்தான் இருக்கு, மோட்சத்தை ஆசைப்படுறவாளுக்கும் பயம்தான் இருக்கு, இந்த பத்தர்களுக்குள்ளே சொர்க்கம் போனவாளுக்கும் பயம் இருக்கு, நரகத்துல இருக்கிறவாளுக்கும் பயம் இருக்கு. பயம் இல்லாத சம்சாரியே கிடையாது என்பதை அற்புதமாக சுவாமி தாம் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதாவது இந்த சாமானிய சம்சாரிகள் எதெல்லாம் கிடைச்சா சந்தோஷப்படுறான்னா, சூரியோதயம் ஆயிற்றே ஆனால் சந்தோஷிக்கிறார்கள், சூரிய அஸ்தமன காலத்திலே சந்தோஷிக்கிறார்கள், சம்பாதிக்கலாம்னு ஆசை அதனால சந்தோஷிக்கிறார்கள், சம்பாதித்ததை அனுபவிக்கலாம்னு ஆசை சந்தோஷிக்கிறார்கள். ஆனா அங்கதான் சுவாமி காட்டினார், சம்பாதிக்கிறதே எவ்வளவு கஷ்டம், சம்பாதிக்கணுமேன்ற பயம், சம்பாதித்ததை சுரட்சிதமா வச்சுக்கணுமேனு பயம், சுரட்சிதமா வச்சுக்கிறத வகையா செலவழிக்கணுமேனு பயம். அப்போ ஓரொரு நிலையிலேயும் அவனவன் பயந்து கொண்டிருக்கிறான். சுவாமி ஸ்ரீராமாயணத்திலிருந்து அற்புதமான ஸ்ரீராமனுடைய வசனமாக நந்தந்த்யுதித ஆதித்யே நந்தந்தி ஹஸ்தமிதேரவோ ஆத்மானம் நவபுத்தியந்தே மனுஷ்யா ஜீவிதக்ஷயம் என்னும்படியான அற்புதமான ஸ்லோகத்தை எடுத்து தாம் விவரித்து காட்டியிருக்கக்கூடிய விஷயம் இல்ல. அப்ப தேவர்களை போல இருக்காளே, அவளுக்கெல்லாம் பயம் இல்லாமல் இருக்கலாமே, இந்திராதி தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே அப்படின்னு கேள்வி வருது. அங்கதான் சுவாமி காட்டியிருக்கக்கூடிய விஷயம், பரமசிவனாருக்கு கையில பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டு அது போகணுமே அது போகணுமே, போகாமல் போட்டுத்தானே எப்படி இருக்கும், இது கையிலேயே ஒட்டிட்டு இருக்கே அப்படின்னு பயந்தார் என்று தெரிவிக்கக்கூடிய விஷயமாக காட்டியிருக்கக்கூடியது. ஆகவே தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் திரியக்குகளுக்கும் எல்லாருக்கும் பயமாக அமைந்திருக்கக்கூடியது. அதே மாதிரி நரகத்துல போனால் அந்த அனுபவத்தை நினைச்சு நினைச்சு யாத்தனையை நினைச்சு பயம், சொர்க்கத்துக்கு போனால் ஐயோ புண்ணியம் குறைஞ்சு போச்சுன்னா, புண்ணியம் க்ஷீணிச்சு போச்சுன்னா திரும்பி நில உலகத்துக்கே போகணுமே, கஷ்டப்படணுமே அப்படின்ற பயம். சொர்க்கேபி பாத பீதஸ்யா என்கிற பிரமாணமும் அமைந்திருக்கிறது, தது அனுகுணமாக அமைந்திருக்கிறது. அப்போ முமுட்சுக்களுக்கு இவாளுக்கு இந்த சம்சாரத்தை பத்தின விஷயமே இல்லையேன்னா சம்சார மண்டலமே இவாளுக்கு பயம். ஏனென்றால் இந்த சம்சார மண்டலத்துல நல்லதை கொடுப்பதை விட தீயதை கொடுப்பது தான் அதிகம். காரணம் என்னன்னா ஒரு ஜீவாத்மாவும் இந்திரியங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அத்தனை ஜீவாத்மாக்களுக்கு இந்திரிய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறபடியாலே அந்த இந்திரிய பய ஆக்ரோஷம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே அபாரமாக அமைந்திருக்கக்கூடியது. வெண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனவைன்னு சொல்றது. பகவத் கைங்கரிய நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இந்த ஐம்புலன்களானவை அத்தனை சிரமப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்னும்படியான அந்த விஷயம் ஆழ்வார் தாம் அற்புதமாக பகவத் அனுபவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர். திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே பரிபூர்ண சரணாகதியை பண்ணினவர். அடுத்த திருவாய்மொழி உன்னிலாவிய ஐவரால் என்ன இந்திரியங்களுக்கு பயந்து என்னை இப்படி வைத்திருக்கிறாயே இப்படி வைத்திருக்கிறாயே, புலியின் வாயிலே அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தையானது மாத்ரு சந்நிதியிலே எவ்வளவு துக்கப்பட்டு கதருமோ அத்தனை கதல் ஆழ்வாருடைய கடலாக அமைந்திருக்கிறது என்ன காட்டியிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் காட்டினார். அதற்கு மேற்பட விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனவைனா கருடாழ்வான் இந்த நிலவலகத்துக்கு வந்தார், பகவானையே எதிர்த்திருக்கிறார் என்ன சுமுகனுக்கும் கருடாழ்வானுக்கும் அமைந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சரித்திரத்தை சொன்னார். திருமங்கையாழ்வார் சம்சாரத்தினுடைய தன்மையை நினைத்து எம்பெருமான் திருமங்கையாழ்வாருக்கு தாம் கொடுத்தது திருமந்திரம், அர்த்தத்தோடு கொடுத்தார். திருமந்திரத்தினுடைய அர்த்தமான திவ்ய தேசங்களுடைய அனுபவத்திலேயே திகழ்ந்தார். அப்பொழுது பெருமானுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அப்ப பகவானுக்கும் பயம் இருக்குன்னு தெரியுது. என்ன பயம்னா இந்த திருமங்கையாழ்வார் இந்த உலகத்திலேயே இருக்கணும், அர்ச்சாவதாரத்திலேயே அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு விட்டாரே, ஆனால் நாம இவரை பரமபதத்துல கொண்டு அனுபவிக்க முடியாதே என்ன பயம் ஏற்பட்டது. அதனால என்னவென்னால் ஆழ்வாருக்கு சம்சாரத்தினுடைய தாட்சியை காட்டினான். ஆழ்வார் பீதராய் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்றார். பீதராய் இந்த சம்சார மண்டலத்தினுடைய தாட்சியை நினைத்து இதனுடைய கிரௌரியத்தை நினைத்து தான் மிகவும் பயந்து போய் 10 பாசுரங்கள் பாடுகிறார். அந்த பாசுரத்தை விபுலமாக சுவாமி காட்டியிருக்கிறார். மாத்தமள வாகிலும் சொல்லுவன் என்னும்படியான
அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய பலவற்றை திருஷ்டாந்தமாக ஆத்தங்கர வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன், காத்தத்திடைப்பட்ட கலவர் மனம் போல வெள்ளத்திடைப்பட்ட நெறியினம் போலே இருபாடெறி கொள்ளியின் உள்ளரும்பே போல் என்ன பலவற்றை திருஷ்டாந்தமாக கூப்பிட்டு கதறி இருக்கிறார். இது அமைந்திருக்கிறது. அதை தவிர இந்திரியங்களுக்கு பயந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசை செய்ய கண்ணா ஒருவர் காத்தி உய்யும் வகையென்னால் உடனே ஐவர் என்னுள் புகுந்து என்ன இந்திரிய பயாக்ரோசத்தையும் பண்ணியிருக்கிறார். இப்படி நாம் எல்லாரும் கூட இந்த சம்சாரத்துக்கு பயந்திருக்கிறோம். அப்போ பயங்கட்டு இருக்க வேண்டும் என்னால் இந்த சம்சாரத்தை பத்தின பயம் இல்லாமல் இருக்க வேணும். இந்திரியங்களுடைய கிரௌரியம் நம்ம தாக்கக்கூடாதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரியன் திருவடிகள். அதை தவிர மத்தொன்னும் கிடையாது. அப்போ ஆச்சாரியன்னா ஆறுன்னா சாட்சாத் எம்பெருமானார், அவருடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். எம்பெருமானாருடைய திருவடிகளிலே நிழலிலே ஒதுங்கிவிட்டால் நாம பயங்கட்டு இருக்கலாம் என்று காட்டினார். அந்த எம்பெருமானாரின் புனரவதார பூதரான மாமுனிகள் திருவடிகளிலேயும் ஒதுங்கி இருந்தோமே ஆனால் நமக்கு எந்த விதத்திலும் பயமில்லை என்பதை சுவாமி இந்த உபன்யாசத்திலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக சம்சாரம்னா என்ன, சம்சார பீதி என்ன, ஆறாரெல்லாம் பயப்படுறா, அப்படி இருக்கக்கூடிய பயம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றதை சுவாமி அதிவிபுலமாக காட்டியிருக்கக்கூடிய சுவாமி திருவடிகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு வாடிக்கொண்டு நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணுதீர்த்த குரவே நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. மழை கண்டு வரை முனேந்தும் மைந்தனே மதுரவாரே. 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 உடை கண்டு போல நோக்கம் உடையவர் வளையுட்பட்டு. உடை கண்டு போல நோக்கம் உடையவர் வளையுட்பட்டு. உழைக்கின்றேற்கு என்னை நோக்காதொழிவதே உன்னை அன்றே. அரங்கமானகருளானே உழைக்கின்றேற்கு என்னை நோக்காதொழிவதே உன்னை அன்றே. அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமா